கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் இன்றைய ஞாயிறு ஆராதனை பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். வெள்ளூரில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரின் அன்பின் வாழ்த்துக்களை இன்றைய தினம் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெகிரிட்டி அண்ட் கான்சியன்ஸ். தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையும் மனசாட்சியும். நேர்மையும் மனசாட்சியும் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நாம பாடத்தை பார்க்க போறோம். ஸோ மனசாட்சி அப்படின்னு சொன்னா அந்த மனசாட்சிக்குரிய விளக்கம் என்ன? மனசாட்சினா என்ன? வாட் இஸ் கான்சியன்ஸ்? அதற்கான நாம கூட கேட்போம்ல, பொதுவாகவே இந்த ஒரு வார்த்தை கேட்போம், உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்படி கேட்கக்கூடிய அந்த மனசாட்சினா என்ன, அதற்கான அர்த்தம் அதை நம்ம பார்த்தோம்னா, அதாவது இந்த மனசாட்சி அப்படின்றது நமக்குள்ள கேட்கக்கூடிய ஒரு வாய்ஸ் ஆகும், நமக்குள்ள கேட்கக்கூடிய ஒரு குரல் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த ஒரு உணர்வோ அல்லது அந்த குரலோ நம்ம கிட்ட சொல்லும். என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக நாம செய்யறது கரெக்டு அல்லது தப்பு அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லும். யாருமே இல்லாக்கிட்டே கூட இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ பொதுவாக இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசாட்சிக்குரிய ஒரு விளக்கம். இந்த ஒரு குரல் நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்குதா கேட்கலையா? கேட்குது. சரிங்களா? இந்த ஒரு குரல் நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்குது. ஒரு விஷயத்த ஒருவேளை நம்ம தவறா செய்ய போகும்பொழுது இந்த மனசாட்சி என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணாதீங்க, அந்த ஒரு விஷயத்த அப்படி செய்யாதீங்க அப்படின்னு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லும். இதான் மனசாட்சிக்குரிய டெஃபினிஷன். நேர்மைக்கு டெஃபினிஷன் அப்படின்னு என்ன சொல்லலாம்? இன்டெகிரிட்டிக்கு நேர்மை. நேர்மைக்கு இணையான சொற்கள்லாம் என்ன சொல்லலாம்? ஹானஸ்ட். வெரி குட். வேற சின்சியாரிட்டி, அன்கரப்டட். அதாவது நாம கூட சொல்லுவோம் ஹானஸ்டா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படின்ற வார்த்தைகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம சொல்லுவோம். நேர்மையா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நேர்மையா இருக்கிறதா என்ன அர்த்தம்? உண்மையா இருக்கிறது. கரெக்டா? உண்மையா இருக்கிறது. உதாரணத்துக்கு மனசாட்சி ஒரு விஷயம் சொல்லுது, அந்த மனசாட்சிக்கு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஆப்போசிட்டா நாம செய்யறோம்னு வைங்களேன், அதுக்கு பேர் நேர்மை அப்படின்னு கேட்ட என்ன பதில் சொல்லலாம்? அதுக்கு பேர் நிச்சயமா என்ன இருக்காது? நேர்மை இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ பொதுவாகவே ஒரு பில்டிங் எடுத்துக்கணும்னா அந்த பில்டிங் எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கும் தெரியுமா? அந்த பில்டிங் எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்டீரியர் டிசைன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மேல் கட்டமைப்பு எப்படி இருக்கிறது முக்கியம் இல்ல, அதோட இன்டீரியர் டிசைன் ரொம்ப முக்கியம். அதாவது உள்ளுக்குள்ள எவ்வளவு ஸ்டீல் வச்சு போட்டிருக்காங்க அப்படின்றத பொறுத்துதான் அந்த கட்டடத்தினுடைய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய புது பில்டிங் அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்காது, பழைய பில்டிங் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். காரணம் என்ன? ஆனா பாக்குறதுக்கு எது அழகா இருக்கும்? புது பில்டிங் அழகா இருக்கும், பாக்குறதுக்கு பழைய பில்டிங் அழகா இருக்காதுதான். ஆனா எது ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பேரிசன்ல பழைய பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. எதனால தெரியுமா? எதனாலனா அந்த பழைய பில்டிங்கோட உட்கட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டீல்ஸ் வச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கட்டிருப்பாங்க. அப்பதான் அதனுடைய லோட தாங்கறத அது கரெக்டா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தாங்கும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ எப்படி ஒரு பில்டிங்க்கு இந்த மாதிரி உட்கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவசியமோ, அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவனுக்கு வேண்டிய முக்கியமான கேரக்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெகிரிட்டி, நேர்மை. ஒரு கிறிஸ்தவனுடைய கேரக்டர், அவனுடைய குணாதிசயம் எப்பொழுது பலமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் நேர்மையா இருக்கும் பொழுது தான் அவனுடைய குணாதிசயம் பலமா இருக்கும். உதாரணத்துக்கு எது நேர்மை அப்படின்றது ஒரு விளக்கம் நாம மனசாட்சியோட தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா, நீங்கள் உங்க மனசாட்சிக்கு உண்மையா இருந்தா அதுக்கு பேர் என்ன? நேர்மை. அந்த மனசாட்சிக்கு உண்மை இல்லாம போயிட்டோம்னா அதுக்கு பேர் என்ன கிடையாதுங்க? நேர்மை இல்லை. ஏன்னா உள்ள மனசாட்சி ஒன்று சொல்லுது, வெளியே நாம என்ன பண்ணிருக்கோம்? ஒண்ணு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே செயல்படுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்மையின்மை அப்படின்னு சொல்லலாம். அந்த மனசாட்சிக்கு அப்படியே கீழ்ப்படியறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
நாம கேட்கக்கூடிய இந்த கேள்வியை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ரசல் பர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரதர் மனசாட்சினா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு பிரதர் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் படைக்கப்படும் பொழுதே சில குணாதிசயங்களோட தான் படைக்கப்பட்டான். சோ அதுவும் ஆதாம் படைக்கப்படும் பொழுது ஆதாம் எந்த உணர்வோட படைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்மை எது தீமை எது என்று உணரக்கூடிய ஒரு உணர்வு இயல்பாகவே யாருக்கு இருந்திருக்கு? நேச்சுரலாவே ஆதாம் படைக்கப்படும் பொழுது இருந்திருக்கு. சோ அப்படி படைக்கப்படும் பொழுது அந்த உணர்வுகள் அபூர்ணமா இருந்துச்சா பரிபூர்ணமா இருந்துச்சா? படைக்கப்படும் பொழுது அந்த உணர்வு பரிபூர்ணமா தான் இருந்துச்சு. அந்த உணர்வு பரிபூர்ணமா இருந்ததுனால ரொம்ப தெளிவா யாரால முடிவெடுக்க முடிஞ்சிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதாம்னால முடிவெடுக்க முடிஞ்சிச்சு. எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவைன் லா தெய்வீக சட்டமானது ஆதாமுக்குள்ளவே என்ன பண்ணப்பட்டிருக்காமா? எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா பழத்தை சாப்பிட போகும்பொழுது ஆதாமுடைய மனசாட்சி என்ன சொல்லியிருக்கும்? சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு அதை மீறிதான் என்ன பண்ணிருக்கணுங்க? ஆதாம் அந்த இடத்துல சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா இந்த ஒரு உணர்கருவி, உதாரணத்துக்கு இது எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மனசாட்சியானது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அலாரம் மாதிரி. சரிங்களா? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அலாரம் மாதிரி. அலாரம் எப்பெல்லாம் அடிக்குமோ, ஒரு வார்னிங் சிஸ்டம் பேங்க்ல எல்லாம் அலாரம் அடிக்கும் தெரியுமா? எப்ப அலாரம் அடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா அடிக்காது. திருடன் வரும்போது என்ன பண்ணுங்க? அடிக்கும். புரியுதுங்க நான் சொல்ல? திருடன் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டு அடிக்கும். ஏதோ திருட்டு வேலை என்ன ஆகுது இந்த இடத்துல நடக்குது, அதனால என்ன பண்ணு பார்த்தா அலாரம் அடிக்கும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் தப்பு பண்ண போகும்பொழுது இந்த அலாரம், மனசாட்சி என்கிற அலாரம் என்ன தெரியுமா பண்ணும்? டக்கு நல்லா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடிக்கும். இப்ப அந்த அலாரத்தை கேட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்தை செய்யாத அப்படின்னு மனசாட்சி சொல்லிச்சுன்னா செய்யலாமா? நிச்சயமா என்ன பண்ணக்கூடாதுங்க? செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த உணர்வு எல்லாருக்குமே இருக்கு. இந்த உணர்வு நமக்கு நேச்சுரலாவே இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஆனா இந்த அலாரம் கரெக்டா அடிக்குதா? எப்பவுமே என் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு இந்த அலாரம் எப்பவுமே கரெக்டா அடிக்குதான்னு கேட்கிறேன். கரெக்டானா? ஏன்னா இந்த உணர்வு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, சரி தவறு, எது சரி எது தவறுன்னு இந்த உணர்வு சொல்லுது. அந்த சொல்லக்கூடிய இந்த உணர்வு தான் இந்த மனசாட்சி. அதுதான் ஒரு அலாரம் மாதிரி அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அலாரம் எப்பவுமே கரெக்டா அடிக்குதா அப்படின்னு கேட்கிறேன். எப்பவுமே கரெக்டா அடிக்குதா? எப்பவுமே கரெக்டா அடிக்கிறது இல்ல. சில சமயத்துல சரியான விஷயத்துக்கு தப்பு அடிக்குது, சில சமயத்துல தவறான விஷயத்துக்கு சரின்னு இந்த அலாரம் அடிக்குது. கரெக்டா? அப்படின்னா இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நன்மை தீமையை பகுத்தறியக்கூடிய உணர்வானது பல நூற்றாண்டுகளாக இந்த மனுக்குலமானது பாவத்துக்குள்ள வந்துட்டதுனால, பாவத்துக்குள்ள பிரவேசித்ததுனால, தீமைக்குள்ள வந்துட்டதுனால இந்த அலாரம் என்ன ஆயிடுச்சாமா? சரியா வேலை செய்யாம போச்சு. ஆனா வேலை செய்யுது, ஆனா சரியா என்ன பண்றது இல்லைங்க? வேலை செய்யறது இல்லை. சரிங்களா? சரியா என்ன பண்றது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை செய்யறது. சில சமயத்துல பேங்க்ல கூட சும்மா அலாரம் அடிக்கும். நீங்க பாத்துருக்கீங்களா? சும்மாவே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓடி போய் பார்த்திருப்போம், ஒண்ணுமே இருந்திருக்காது அந்த இடத்துல. அந்த மாதிரிதான் இந்த மனசாட்சி என்கிற உணர்வு கூட, அந்த மனசாட்சியை மீறக்கூடாது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த மனசாட்சி எப்பவுமே கரெக்டான விஷயம் தான் சொல்லுதா? எப்பவுமே இந்த மனசாட்சி கரெக்டான விஷயத்தையும் சொல்றது இல்லை. அப்படின்னா இப்ப என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசாட்சியை மீறலாமா அப்படின்னு கேள்வி வச்சா என்ன பார்த்துட்டோம்? மனசாட்சியில என்ன பண்ணக்கூடாது? மீறக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டோம். அப்படி மீறிட்டோம்னா அது நேர்மை அற்றவர்களாக மாறிடும் அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். ஆனா இப்ப இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனசாட்சி சொல்றது அப்படியே பிளைண்டா, குருட்டுத்தனமா நம்பி செயல்படலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுவும் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. ஏன்னா இது சில சமயத்துல என்ன பண்ண மாட்டேங்குது? சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படின்னா வெறும் மனசாட்சியை மட்டுமே நம்பி என்ன பண்ண முடியாதுன்னா எந்த முடிவும் என்ன பண்ண முடியாதுங்க? எடுக்க முடியாது. ஆனா மனசாட்சி மீறவும் கூடாது. அப்படின்னா என்ன பண்றது? அதுதான் ரசல் பர் சொல்லும் போது இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே மிக சிறந்த மனசாட்சி உடைய ஒருத்தர் கூட இருந்துட்டோம். அப்படி இருந்துட்டா கூட அது கூட என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவறா இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு பாயிண்ட் நமக்கு கிளியரா கண்டுபிடிச்சிட்டோம். அப்பேற்பட்ட முக்கியமான விஷயம் இந்த மனசாட்சி. அப்போ மனசாட்சிக்கு கீழ்ப்படிச்சுதான் ஆகணும், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இந்த மனசாட்சி சில சமயத்துல என்னவும் பண்ண மாட்டேங்குது, சரியா வேலையும் செய்ய மாட்டேங்குது.
அப்படின்னா என்ன பண்ணலாம் நாம? என் கேள்வி புரிஞ்சுதா? அதான் மனசாட்சின்றது நம்ம என்ன பார்த்தோம்? அது ஒரு பில்டிங் வார்னிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம். பில்டின் வார்னிங் சிஸ்டம் என்ன அர்த்தம்? பில்டின் வார்னிங் சிஸ்டம், நமக்குள்ளவே தேவன் ஒரு வார்னிங் சிஸ்டம் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்கிறாரு. சரிங்களா? அது சிக்னல் கொடுக்குமா, நாம எதுனா தவறு பண்ணுவோம், என்ன பண்ணிருக்கிற நீ தவறு பண்றதுன்னு சிக்னல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கும். இது உணர்கருவி மாதிரி தான். இது எந்த மாதிரி உணர்கருவி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயின் சென்சார் அப்படின்னு சொல்லலாம். வலி கொடுக்குமா? இது என்ன வலிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்ற உணர்ச்சி கொடுத்து என்ன பண்ற நீ இப்படி செஞ்சுட்டு இருக்கிறன்னு குத்தம். சரிங்களா? சோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது குத்தும் பொழுது நாம என்ன பண்ணக்கூடாது, அந்த ஒரு விஷயத்த மீறக்கூடாது, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சில சமயத்துல என்ன பண்ண மாட்டேங்குது, சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா ஆதாம் பரிபூர்ணமா இருக்கும், சரியா என்ன பண்ணுச்சு, வேலை செஞ்சு. பட் மனுஷன் இப்ப எந்த நிலைமைக்கு வந்துட்டோம், விழுந்து போன நிலைமைக்கு வந்துட்டதுனால அது சரியா என்ன பண்ண மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படின்னா மனசாட்சிக்கும் கீழ்ப்படியணும், மாற்று கருத்து இல்ல. கீழ்ப்படியாம போயிட்டோம்னா நேர்மையற்றவர்களா மாறிடுவோம். நம்மளுடைய இன்டீரியர் ஸ்ட்ரக்சர், நம்மளுடைய கேரக்டர் என்ன ஆயிருங்க, வீக் ஆகி போயிடும். ஆனா இது சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. அப்பப்போ நீ என்ன பண்ணலாம்? அவ்வளவுதான். பிரதர் முடிச்சிட்டார் ஒரே வேர்டு, சரியான பதில். அதை ரிப்பேர் பண்ணிடணும். எதை ரிப்பேர் பண்ணிடணும்? மனசாட்சியை ரிப்பேர் பண்ணிடணும். ரிப்பேர் பண்ணிட்ட பிறகு அது சொல்றது என்ன பண்ணிதான் ஆகணும், எத்தனை சதவீதம், 100% என்ன பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டே ஆகணும். அதுக்கு ரசல் பிரதர் இந்த மனசாட்சிய எது கூட கம்பேர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாக், வாட்ச் கிளாக் கூட என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றாரு. சரிங்களா? அப்படின்னா உதாரணத்துக்கு அமெரிக்கால போய் ஒரு வாட்ச் வாங்கிட்டு வரீங்க வைங்க. சரி, அங்க இருந்து யாரும் ஒருத்தர் வாங்கிட்டு வராங்க, நம்ம கூட போல, அங்க இருந்து யாரோ ஒரு பிரதர் வாங்கிட்டு கொடுத்துட்டாரு நமக்கு வாட்ச். அந்த வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ட உடனே அந்த வாட்ச்ல டைம் பார்த்தா கரெக்டா இருக்குமா? ஏன்? ஏன்னா அவங்க ஊர் டைம் என்ன பண்ணிருப்பாங்க, எடுத்து வந்திருப்பாங்க. இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம வாட்ச டியூன் பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு அதை கரெக்டா என்ன பண்ணுவோம், புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி வாட்ச் தான் நம்ம மனசாட்சி. அப்படின்னா இப்ப நம்ம டியூன் பண்ணோம், ரிப்பேர் பண்ணோம். எதை வச்சு ரிப்பேர் பண்றது? வெரி குட். எதை வச்சு, என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு டைமுக்கு. அந்த மாதிரி மனசாட்சிக்கு எது ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வசனம், த பைபிள். அப்படின்னா வசனத்தை வச்சு எதை ரெகுலேட் பண்ணிடணும், எதை சீர்படுத்திடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசாட்சியை சீர்படுத்திடணும். மனசாட்சி என்ன பண்ணிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீர்படுத்திடணும். சீர்படுத்திட்டோம், என்ன பண்ணணும், அதற்கு நாம கீழ்ப்படிஞ்சேதான் ஆகணும். சரிங்களா? அதுக்கு நாம கீழ்ப்படிஞ்சேதான் ஆகணும். இப்போ ஒரு கேள்வி, சீர்படுத்தி, இப்போ உதாரணத்துக்கு எடுத்த உடனே 100% சீர்படுத்திடுமா? இல்ல, 50% தான் சீர்படுத்தி இருக்கோம். அப்ப என்ன பண்ணலாம்? இன்னும் டியூன் பண்ணோம். இப்போ இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரே விதமா டியூன் ஆயிருக்குமா? அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு என்ன டியூன் ஆயிருக்கோ, டியூன் ஆனதுக்கு முதல்ல நாம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படியணும். அதை எக்காரணத்துக்கு கொண்டு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீறக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், எக்காரணத்துக்கு கொண்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா மீறக்கூடாது. இது நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது தான் நமக்கு கிளியரா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரியும். அதாவது மனசாட்சி அப்படின்றது நம்மளுடைய ஓன் ஜட்ஜ்மெண்ட், கரெக்டுங்களா? நம்மளுடைய ஓன் ஜட்ஜ்மெண்ட். அது நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய கிரியைகளை சரியா தப்பா அப்படின்னு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லும். பட் அது நம்ம மனசாட்சி எது வரைக்கும் சேஃப் கைடா இருக்காதாமா, நமக்கு ஒரு பாதுகாப்பான வழிகாட்டியா எது வரைக்கும் மனசாட்சி இருக்காதாமா, அந்த மனசாட்சி தேவ வசனத்தினால வெளிச்சத்தை வாங்குற வரைக்கும் அது ஒரு பாதுகாப்பான வழிகாட்டியா இருக்காது. ஆனா தேவ வசனத்துல வெளிச்சம் வாங்கிருச்சுன்னா மனசாட்சி என்ன பண்ணிதான் ஆகணும், அதற்கு நாம கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு கொஸ்டின், சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடி மனசாட்சி இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அப்படின்னா ஆபீஸ் லேட் ஆச்சுன்னு வைங்களேன், லேட்டா போறோம், 9 மணிக்கு, 8:30 மணிக்கு ஆபீஸ், 9 மணிக்கு போறோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய் சொல்லுவோம்.
சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். சரிங்களா? என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே டிராபிக் ஆகி போச்சுங்க. ஆக்சுவலா உண்மை என்ன தெரியுங்களா? அன்னைக்கு நல்லா என்ன பண்ணிருப்போம்னு பார்த்தா தூங்கிட்டு இருப்போம். அப்போ அங்க போயிட்டு அதை சொல்லும் பொழுது நம்ம மனசாட்சி குத்துமா? சத்தியத்துக்கு முன்னாடி குத்தியே குத்தி இருக்காது. சில பேர் குத்தம், ஒரு நல்ல மனசாட்சி அங்க இருந்து குத்தி இருக்கோம். ஒருவேளை அப்ப நம்ம மனசாட்சி அப்போ கொஞ்சம் மோசமா இருந்திருக்குன்னு வைங்க, ஏன்னா டியூனே ஆகல அப்படின்னு வைங்க. அப்ப என்ன பண்ணிருப்போம்? நாம என்ன பண்ணிருப்போம்? மனசாட்சி சொல்லிருக்கோம், என்னன்னு சொல்லு, நீ டிராபிக் என்ன ஆயிடுச்சு வந்துருச்சு, அப்படி டிராபிக் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லுன்னு சொல்லிருப்போம். எதுவும் என்ன இருக்காது, மனசாட்சி அந்த இடத்துல குத்தி இருக்காது. அப்ப மனசாட்சி அங்க சரியா வேலை செஞ்சிருக்கா? வேலை செய்யல. சரிங்களா? இப்ப ட்ரூத் குள்ள வந்துட்டோம். மனசாட்சி ரிப்பேர் பண்ணிட்டோமா இல்ல? இந்த பாயிண்ட்ல பண்ணலையா? ரிப்பேர் பண்ணிட்டோம். ரிப்பேர் ஆயிடுச்சுல. இப்ப அதே மேனேஜர், அதே ஆபீஸ், அதே காரணம், நேரா போய் நிக்கிறோம். சொல்லு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா என்ன சொல்லும் மனசாட்சி? என்ன பண்ணக்கூடாது? இப்போ என்ன பண்ணலாம்? என்ன சொல்ல அந்த இடத்துல சொல்லு. ஒருவேளை சாரிலாம் இல்ல, அப்புறம் சொல்ல சாரிலாம். இப்ப என்ன போயிட்டு அப்படின்னு நீங்க சாரினா சொல்லுங்க, என்னன்னா சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே மனசாட்சி என்ன சொல்லுதோ அது என்ன பண்ணி ஆகணும்? நீங்க சொல்லிதான் ஆகணும். இப்ப கொஸ்டின், முன்னாடி நாம பண்ணோம்ல, அது தப்பா? தப்புதான். ஆனா அதுக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுது நான் சொல்றது? சத்தியத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணோம்ல, அதுக்கு நம்ம கணக்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கணக்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை? நம்ம மனசாட்சி என்ன ஆகல? ட்ரெயின் ஆகல. ஆனா அப்ப நம்ம நேர்மையா செயல்பட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசாட்சிக்கு. ஏன்னா என்ன பண்ணலீங்க அந்த இடத்துல? ஒண்ணுமே குத்தல. ஆனா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம மனசாட்சிக்கு டைரக்டா கீழ்ப்படிஞ்சிட கூடாது. என்ன யோசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மனசாட்சி சரியா வேலை செய்தா அப்படின்னு யோசிக்கணும். சரியா வேலை செய்தான் யோசிச்சு அது வேத வசனத்துல நல்லா டியூன் ஆயிருக்கூடிய மனசாட்சின்னு தெரிஞ்சு போச்சுன்னா, அந்த மனசாட்சியை எக்காரணத்து கொண்டும் யாருக்காகவும் மீறவே கூடாது. அப்படி இருந்தாதான் கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்மளுடைய இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருக்கும். நேர்மை உள்ளவர்களாக இருந்தோம்னா தான் நாம கிறிஸ்துவின் சபையாகவே மாற முடியும். ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி கேரக்டர்ல. இப்ப அடுத்த ஒரு கொஸ்டின், நம்முடைய மனசாட்சி புது சிருஷ்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லு? நம் மனசாட்சி புது சிருஷ்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? ஆமாவா? எஸ் ஆர் நோ? நோன் வருது, எஸ் அப்படின்னு வருது. எது சரியான பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ என்பதே சரியான பதில். ஏன் நோ சொன்னீங்க? நோன் சொன்னோம், ஏன் நோன் சொன்னீங்க? சரியான பதில், ஏன் நோன் சொன்னீங்க? நான் கொஸ்டின் என்ன கேட்டேன், நம்ம மனசாட்சி புது சிருஷ்டி அப்படின்னு கேட்டேன். கிடையாது என்பது சரியான பதில். எப்படி சொல்றீங்க பிரதர்? சிந்தை தான் புது சிருஷ்டி. அதாவது புது சிருஷ்டியும் சரி மனசாட்சியும் சரி கையில இடத்துல பார்க்க முடியாது. கரெக்டா? எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறதா. இப்ப பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசாட்சியும் புது சிருஷ்டியும் ஒண்ணா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது சிருஷ்டி என்பது தேவனால் நமக்குள்ள படைக்கப்பட்ட அவருடைய சிந்தை. கரெக்டா நான் சொல்றது? உண்மையாகவே படைக்கிறாரு தேவன். தான் கணக்கெல்லாம் பண்ணல. கணக்கு பண்ணலன்னா உதாரணத்துக்கு நம்ம விசுவாசத்தினால் நீதிமான் ஆயிட்டான்னு சொல்றோம்ல, நம்ம லிட்டரலாவே நீதிமானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, தேவன் அப்படி நம்மள என்ன பண்றாரு பாக்குறாரு. அந்த மாதிரி புது சிருஷ்டியெல்லாம் தேவன் ஏதோ இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் தேவன் பண்ணல. உண்மையாகவே ஒருத்தர் அர்ப்பணிக்கும் பொழுது புது சிந்தையை படைச்சிடுறாரு. அந்த புது சிந்தை வளர்த்தெடுத்து அந்த புது சிந்தைக்கு தான் உயிர் தேர்தல் கொடுக்கிறாரு. அந்த புது சிந்தையானது தெய்வீக சிந்தையா இருக்குது அப்படின்னு பாக்குறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தக்கூடிய அந்த சிந்தை அது ஒரு பரிசுத்தமான வித்து. அது அந்த வித்துக்கு தான் உயிர் தேர்தலுக்குரிய சரீரத்தை கொடுக்கிறாரு. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புதிய சிந்தை யாருக்கு மட்டும்தான் உருவாகும் பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலியை விசுவாசிச்சு தேவனுக்கு என்று
அர்ப்பணிக்கிறவர்களுக்கு தான் புது சிருஷ்டியை தேவன் உருவாக்குறாரு. அப்ப புது சிந்தை யாருக்கு மட்டும்தான் இருக்கும்? புது சிருஷ்டி யாருக்கு மட்டும்தான் இருக்கும்? ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா மனசாட்சி யார் யாருக்கெல்லாம் இருக்கு? எல்லா உலக ஜனங்களுக்கும் இருக்கு. மனசாட்சி எல்லா உலக ஜனங்களுக்கும் இருக்குதா இல்லையா? எல்லா உலக ஜனங்களுக்கும் மனசாட்சி அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது. அதனால புது சிருஷ்டியோ மனசாட்சியோ என்ன கிடையாதுங்க, ஒண்ணு இல்லை அப்படின்றத நம்ம பாக்குறோம். எப்படிங்கிற எல்லா மனுஷருக்கும் மனசாட்சி இருக்கு. அதுக்கு வசனம் ஏதா இருக்கா? இருக்கு, வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 14-15. ரோமர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது, சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது அப்படின்னா புறஜாதிகள் நியாய பிரமாணம் இருக்கா? புறஜாதிகள் நியாய பிரமாணம் இருக்கா? இல்ல. ஆனா எப்படி இருக்காமா? அவங்க எப்படி செய்யறாங்களாமா? சுபாவத்தின்படி சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்து நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமா இருக்காங்கம்மா. எப்படி இருக்க முடியுது அவங்களால? அவங்களுக்கு அவங்களே நியாய பிரமாணமா இருக்கலாமா புறஜாதிகள்? எப்படியாமா? அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அப்படின்னா உலக ஜனங்களுக்கே என்ன இருக்குதாமா? உதாரணத்துக்கு கோவம் வந்தா டக்குன்னு கத்தி எடுத்து கொலை பண்ணிடுறானா? இல்ல. ஏன்? அப்படிலாம் என்ன பண்ணாத, நீ செய்யாதன்னு என்ன சொல்லுது? மனசாட்சி என்ன பண்ணுது? சொல்லுது. அப்படின்னா ஒரு பாயிண்ட், இந்த மனசாட்சியானது எல்லா உலக ஜனங்களுக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நமக்கும் இருந்துச்சு, இப்பயும் இருக்குது. ஆனா இப்ப எப்படி வேலை செய்யுதுன்றதுதான் முக்கியம். அவங்களுக்கு சரியா என்ன பண்ண மாட்டேங்குது? வேலை செய்யல. சரியா வேலை செய்யல. ஆனா வேலை செய்யாமலே விட்டுறல. அதனால நம்ம யோசிக்கணும். வேலை செய்யாமலே விட்டுறல, சரியா என்ன பண்ண மாட்டேங்குதுங்க? வேலை செய்யல. அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரு தான், யோசேப்பு. போத்திபார் வீட்டுல ஏன் ஓடினாரு? ஏன்னா அவருக்கு அங்க நல்லா தெரியும், மோசே மூலம் என்ன கிடைச்சிருச்சு? நியாயப்பிரமாணம் கிடைச்சிருச்சு. நியாயப்பிரமாணத்துல என்ன பண்ணாதீங்க, நீங்க விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக எழுதியிருக்கு. அது எழுதுனது அவர் நல்லா படிச்சதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு? அங்க இருந்து ஓடியா போயிட்டாரு. கரெக்டா? கரெக்டா இல்லையா? இல்ல. ஏன் இல்ல? அப்ப இன்னும் நியாயப்பிரமாணம் என்ன பண்ணல? கொடுக்கப்படல. இன்னும் யாரே பிறக்கல. மோசேவே என்ன பண்ணலீங்க? இன்னும் பிறக்கல. அப்ப மோசேவே இன்னும் பிறக்கல, நியாயப்பிரமாணமே இல்ல. அப்புறம் எதுக்காக ஓடனார் இவர் போத்திபார் வீட்டுல? சூப்பர். என்ன அந்த இடத்துல ஓட சொல்லிருக்கு? மனசாட்சி சரியா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை செய்திருக்குது அப்படின்றத பாக்குறோம். அப்படின்னா கிளியரா யோசேப்பு புது சிருஷ்டி இல்லைன்றது நல்லா தெரியும். ஆனா யோசேப்புக்கு எது வேலை செஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மனசாட்சி கரெக்டா அந்த இடத்த வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத பாக்குறோம். புது சிருஷ்டிக்கும் மனசாட்சிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தீத்து 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். மனசாட்சி எப்படி கூட இருக்குமாமா? மனசாட்சி எப்படி கூட இருக்குமாமா? அசுத்தமா கூட இருக்கும் மனசாட்சி. ஆனா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். புது சிருஷ்டி பரிசுத்தமா இருக்கும். புது சிருஷ்டி என்ன பண்ணாது? எப்பவுமே பாவமே செய்யாது. ஆனா மனசாட்சி எப்படி கூட இருக்கும்? அசுத்தமா கூட இருக்கும். அப்படின்னா ஒரு பாயிண்ட் கிளியர் நமக்கு. மனசாட்சியும் புது சிருஷ்டி என்ன கிடையாதுங்க, ஒண்ணு இல்லை அப்படின்னு என்ன ஆயிடுச்சுன்னா தெரிஞ்சு போச்சு. ஆனா நமக்கு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு. அது என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நவம்பர் மாசம் பரலோக மன்னா நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, இதனால் நம் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனா இருக்க பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்காரு. யாருக்கு முன்னாடி? தேவனுக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாக
குற்றமற்ற மனசாட்சி உடையவனா இருக்கு நான் என்ன பண்றேன், பிரயாசப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் நம்ம மூத்த சகோதரர். நாம் விழுந்து போன சுபாவத்தில் இருந்து கொண்டு ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஈடுபடும் பொழுது, பாருங்க நம்ம எப்படி ஈடுபடுறோமாமா, நம்ம இருக்கிறது எந்த சுபாவம், விழுந்து போன சுபாவம். ஆனா எதுல முயற்சி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஜீவியத்தை ஜீவிப்பதற்கு என்ன பண்றோம்னா முயற்சி செய்கிறோம். அதனால நம் மனசாட்சியானது முறைப்படி ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். நம் மனசாட்சி என்ன பண்ணும், முறைப்படி ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். அவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்றால், அப்படி பண்ணணும்னா, நம் மனசாட்சியை ரிப்பேர் பண்ணணும்னா, நாம் சில நிலைப்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டு அவற்றை என்ன பண்ணணுமா, நாம் இப்போ முறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நம் மனசாட்சியானது ஒவ்வொரு மணி நேரத்தையும் தாங்கின ஒரு கடிகாரத்தை போல் இருக்கிறது. நாம சொன்ன அந்த எக்ஸாம்பிள் இருக்கிற எப்படி இருக்காம, அது மனசாட்சி கடிகாரம் மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் நேரங்களை சரிவர காண்பிக்கும் பொறுப்பு கடிகாரத்தில் பொருத்தப்பட்டுள்ள முக்கிய கம்பி சுருளை முறையாக கட்டுப்படுத்துவதை சார்ந்தே உள்ளது. கரெக்டா? கம்பி சுருள் இருக்கும்ல உள்ளுக்குள்ள, அதை நாம அட்ஜஸ்ட் பண்றதை பொறுத்து தான் அதை கரெக்டா என்ன பண்ணும், டைம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டும். அதனால் அது நேரங்களை என்ன பண்ணுதாமா உண்மையா காட்டுது. எதுக்கு அப்புறமா கம்பி சுருளை சரி பண்ணிட்ட பிறகு உண்மையா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுது. அவ்வாறே நமது மனசாட்சியும் நன்மை எது தீமை எது என்று நமக்கு தயாராக இருந்து சுட்டி காட்டுகிறது. வாட்ச் எப்படி டைம் காட்டுதோ, மனசாட்சி நமக்கு எது காட்டுமா, இது கரெக்ட், இது தப்பு, இது சரி, இது தவறு என்று என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுட்டி காட்டும். அப்படி சுட்டி காட்டணும்னா அது கரெக்டா என்ன பண்ண மாட்டேங்குது, சில சமயத்தை சுட்டி காட்ட மாட்டேங்குது. அது என்ன பண்ணணும், நாம இப்போ ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். ஆனால் புதிய மனசாட்சியாகிய கம்பி சுருள் அப்படின்னு தமிழ்ல இருக்கும். அதோடைய சரியான டிரான்ஸ்லேஷன் என்னன்னா நியூ மைண்ட் ஸ்பிரிங், நியூ ஹார்ட், பியூர் வில். அப்படின்னா அந்த கம்பி சுருள் வேற எதுவும் கிடையாது, நம்முடைய புதிய சிருஷ்டி, புதிய சிந்தை தான் அந்த கம்பி சுருள். சோ அப்படி நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம புதிய சிருஷ்டிக்கு என்ன புதிய சிந்தை எதுல நல்லா பயிற்றுவிக்கப்பட்டிருக்கோம், சத்தியத்துல. அதை மையப்படுத்தி நாம எதை ஒழுங்குபடுத்திடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசாட்சியை கிளியரா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுங்குபடுத்திட்ட பிறகுதான் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசாட்சி மேல நாம நம்பிக்கை வைக்க முடியும். சரிங்களா? அப்படி நம்பிக்கை வச்சிட்ட பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய இருதயமாகிய தூய்மையான சிந்தை தேவ வசனம் நமக்கு அறிவுறுத்தினபடி அன்பின் விதியோட முழுமையான இசைவுக்கு உட்படுத்தும் பொழுது அப்ப கரெக்டா வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும் பொழுது நமது மனசாட்சியும் நன்மை தீமை இன்னதென்று தெளிவாக நமக்கு சுட்டி காட்டும். அப்ப என்ன பண்ணும், நல்லா ட்ரைனிங் கொடுக்கணும். எதுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்கணும், மனசாட்சிக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்துட்டுனா மாட்டணும். என்ன பண்ணிதான், அதனால என்ன பண்ணிடலாம், ட்ரைனிங் கொடுக்காமலே விட்டுறலாமா? ஆக்சுவலா இப்ப வந்து இப்போ ஆக்சுவலி இப்ப எதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம், இப்ப நம்ம மனசாட்சிக்கு இப்ப எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். நாம இப்ப மனசாட்சினா என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அதுக்கு என்ன பண்ணி ஆகணும், இப்ப நாம கீழ்பிடிச்சு ஆகணும். சரிங்களா? சோ இப்ப இந்த ஒரு பிக்சர் பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த சைடு பழைய மனுஷன் இருக்கா, இந்த சைடு புதிய மனுஷன் இருக்கா, நடுவுல யார் இருக்குது, மனசாட்சி இருக்குது. சரிங்களா? இது மூணு இருக்குதா நமக்கு, இது மூணு நமக்கு இருக்குதா இல்லையா, இது மூணு இருக்குது. இந்த மனசாட்சிய எதை வச்சு ட்ரைனிங் கொடுக்கலாம், புதிய மனுஷனை வச்சு ட்ரைனிங் கொடுக்கலாம். ஆனா எதுல ட்ரைனிங் ஆயிருக்கிறா, நல்லா ஏற்கனவே பழைய மனுஷனை நல்லா ட்ரைனிங் ஆயிருக்கிறான். இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரியஸா யோசிக்கணும் இந்த கொஸ்டின். 60% புது சிஸ்டம் ட்ரெயின் ஆயிருக்கும் இன்னைக்கு, 40% பழைய மனுஷன ட்ரெயின் ஆயிருக்கு மனசாட்சி. அப்ப அது அந்த மாதிரி தானே செயல்படும். அப்போ அந்த மனசாட்சிக்கு 60% புது சிஸ்டம் ட்ரெயின் ஆயிருக்கும், 40% பழைய மனுஷன் ட்ரெயின் ஆயிருக்கும் வைங்களேன். இந்த காம்பினேஷன்ல இப்ப மனசாட்சி இருக்கும். இப்ப இன்னைக்கு இந்த செகண்ட்ல இந்த காம்பினேஷன்ல ட்ரெயின் ஆயிருக்கும் வைங்களேன். இப்போ மனசாட்சி இந்த காம்பினேஷன்ல வேலை செய்யும், இந்த காம்பினேஷன்ல வேலை செய்யும். சில சமயத்துல கரெக்டா காட்டும், ஆனா சில சமயத்துல தவறாவும் காட்டும். ஏன்? ஏன்னா கொஞ்சம் பழைய மனுஷன்ல வேலை செஞ்சிருக்கு. ஆனாலும் இப்போ இந்த சமயத்துல ஒரு முடிவு எடுக்கணும்.
அப்ப நம்ம எதை தான் கீழ்ப்படிஞ்சாகணும்? மனசாட்சி என்ன சொல்லுதோ அதற்கு தான் நம்ம கீழ்ப்படிய முடியும். ஏன்னா அவ்வளவுதான் என்ன இருக்கு அந்த இடத்துல, ட்ரைனிங் ஆயிருக்குது. அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்காரணத்துக்கு கொண்டு எதை மீறி இருக்கக்கூடாதுங்க, மனசாட்சிய மீறிடவே கூடாது. ஆனா அந்த மனசாட்சி என்ன பண்றது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்கா அப்படின்றத செக் பண்றது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா மனசாட்சி முழுசா என்ன பண்ணிட முடியாது, நம்பிட முடியாது. செக் பண்ணிருக்கணும். நம்ம மனசாட்சி சரி, நம்ம மனசாட்சி ஒரு விஷயம் சொல்லுது இதை செய்யாதுன்னு, ஆனா கரெக்டா சொல்லுதான்னு எதை வச்சு செக் பண்ணிக்கலாம்? புதிய சிந்தை வேத வசனத்தை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். வேத வசனமா ஓகே சொல்லிருச்சு, நீ சொல்றது கரெக்டா அப்படின்னு. அப்ப மனசாட்சி என்ன பண்றது, இப்போ கரெக்டா தான் சொல்லுது. இப்ப என்ன பண்ணிடக்கூடாது, அதை மீறிடவே கூடாது. அதான் சொல்றாரு ரசல் ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்வார், the voice of conscience is the conscience of it is the voice of God அப்படின்னுவார். மனசாட்சியின் குரல் என்பது ஒரு புது சிருஷ்டிக்கு தேவனுடைய குரலா. ஏன் புது சிருஷ்டிக்கு தேவனுடைய குரல்? ஏன்னா புது சிருஷ்டி எதை, மனசாட்சி எதுல ட்ரெயின் ஆக்கிருச்சு? வேத வசனத்துல. வேத வசனத்துல மனசாட்சியே புது சிருஷ்டிக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருச்சுன்னா, வேத வசனம் யாருடைய வாய்ஸ்? தேவனுடைய வாய்ஸ். இப்ப இந்த மனசாட்சி எதுல ட்ரைனிங் ஆயிருச்சு? தேவ வசனத்துல. இப்ப இந்த மனசாட்சி சொல்ற வாய்ஸ் யாரோட வாய்ஸ்? தேவனுடைய வாய்ஸ். யாருக்குள்ள கேக்குது? நமக்குள்ள கேக்குது. கரெக்டா? சோ அதுதான் சொல்றாரு, நாம நம்முடைய மனசாட்சியின் குரலுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஒருவேளை நாம அதை மீறணும் என்று சொன்னோம்னா அது யாருக்கு தான் பெரிய ஆபத்துன்றாரு பாத்தீங்கன்னா, நமக்கு தான் ஆபத்து. No matter how erroneous and superstitious may be its standards. சில சமயத்துல மனசாட்சி தவறா இருக்கும், சில சமயத்துல சூப்பர்ஸ்டிஷியஸ் தமிழ்ல எப்படி சொல்லலாம், ஒரு மூடத்தனம், மூட நம்பிக்கை. சில சமயத்துல மூட நம்பிக்கையா இருக்கும், சில சமயத்துல தப்பா இருக்கும். அப்படி இருக்குதுன்ற காரணத்துக்காக நீங்க என்ன பண்ணிடாதீங்க, அதை மீறாதீங்க. அதனால என்ன பண்ணுங்கன்னா, let conscience be educated. என்ன பண்ணுங்க, அதுக்கு பயிற்சி கொடுங்க. ஆனா அது அறியாமையில் இருக்கிறதுனால அதை மீறிடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்கோமோ அந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். ஆனா நல்லா ட்ரைனிங் கொடுத்தாதான் சபையாக முடியாதுல, மாற்று கருத்து கிடையாது. ஆனா ட்ரைனிங் கம்மியா இருக்குதுன்றதுனால அந்த மனசாட்சி என்ன பண்ணிடக்கூடாது, மீறிடக்கூடாது. அந்த மனசாட்சி என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீறிடக்கூடாது. அப்போ நாம் அந்த இடத்துல என்னவா ஆயிருவோம் மீறிட்டோம்னா, நேர்மையற்றவர்களாக நாம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறிடுவோம். ஏன்னா நாம எந்த அளவுக்கு மனசாட்சியை மீறுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குணாதிசயம் ஒரு அழிவுக்குள்ள போகும் அப்படிங்கிறாரு. அதனால நாம நம்ம மனசாட்சியும் மீறக்கூடாது, மற்றவர்களும் மனசாட்சி என்ன பண்ண வைக்க கூடாது, மீற வைக்க கூடாது. அதுல இன்னொரு ஒரு வேர்டு கடைசியா ஆட் பண்ணிருக்காரு, எஸ்பெஷலி வித் சில்ட்ரன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு மனசாட்சி இருக்குமா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்படின்னா அவங்கள எப்படி கீழ்ப்படிய வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி கீழ்ப்படிய வைக்கணும், அவங்க மனசாட்சிக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுல அவர்களாகவே என்ன பண்ண வைக்கணும், கீழ்ப்படிய வைக்க வேண்டும் அவங்களுடைய சுயாதீனத்துல. ஏன்னா தேவன் அப்படித்தானே பண்றாரு நம்மள. தேவன் எப்படின்னா ரொம்ப வற்புறுத்தி செய்ய சொல்றாரா? அப்படி என்ன பண்ண வைக்கணும்னு பாத்தீங்கன்னா வர வைக்கணும். சோ இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு நாம டிவைன் அரேஞ்ச்மெண்ட் சத்தியம் எடுத்துக்கலாம். தெய்வீக ஏற்பாடு சத்தியத்தை எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நாம சபையின் ஊழியக்காரர்களை யார் தான் தேர்ந்தெடுக்கணும்? சபையின் ஊழியர்களை யார் தான் தேர்ந்தெடுக்கணும்? சபை தான் என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். கரெக்டா? சபை தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கணும். நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் அப்படிதான் செயல்பட்டு இருந்தோமா? இல்ல. கரெக்டா? இல்ல. உதாரணத்துக்கு
எக்ஸ்ன்னு ஒரு எக்லீஷியா எடுத்துக்கலாம், ஒய்ன்னு ஒரு எக்லீஷியா எடுத்துக்கலாம். ஒய்ன்ற எக்லீஷியா பர்ஃபெக்டா இந்த ஒரு தெய்வீக ஏற்பாடுல இந்த எலெக்ஷன்ல பர்ஃபெக்டா என்ன பண்றாங்கன்னு இருக்கிறாங்க. எக்ஸ்ன்ற எக்லீஷியா அதை செய்யல. ஏன் செய்யலன்னு பாத்தீங்கன்னா தெரியல, அந்த வெளிச்சம் என்ன ஆகல, இன்னும் வரலன்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயத்துல ஒய் வந்து எக்ஸ் கிட்ட சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும், இதை நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்றாரு, செஞ்சே ஆகணும் அப்படின்றாரு. இப்ப ஒய் சொல்றாருன்றதுக்காக எக்ஸ் செய்யலாமா? ஒய் சொல்றாருன்றதுக்காக எக்ஸ் செய்யலாமா? ஒய் எக்லீஷியா சொல்றதுனால எக்ஸ் செய்யலாமா? நிச்சயமா என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த இடத்துல செய்யக்கூடாது. இப்ப ஒய் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒய்ன்ற எக்லீஷியா எக்ஸ்ன்ற எக்லீஷியா வந்து நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ண சொல்லக்கூடாது. என்ன வேணா சொல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உனக்கு வெளிச்சத்தை வேணா என்ன பண்றேன் காட்டுறேன், வெளிச்சத்தை வேணா என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுறேன், நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வெளிச்சத்துக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கங்க, முடிவு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா எக்ஸ்ன்ற அந்த ஒரு எக்லீஷியா எடுத்துக்கலாம். அங்க இருக்கிறவங்களுடைய மனசாட்சி கரெக்டா செயல்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பாதான் செயல்படுது. எதன் அடிப்படையில் செயல்படல? வேத வசனத்தின் அடிப்படையில் செயல்படல. ஆனாலும் அந்த சமயத்துல அவங்க என்னதான் பண்ணணும், என்ன பண்றதுதான் கரெக்டா இருந்திருக்கும், மனசாட்சிக்கு கீழ்ப்படியறது தான் கரெக்டா இருந்திருக்கும். ஆனா ஒய்ன்ற எக்லீஷியால இருந்து வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ட்ரூத் என்னன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு? எக்ஸ் என்கிற எக்லீஷியாக்கு. இப்ப எக்ஸ்ன்ற எக்லீஷியா என்ன பண்ணிதான் ஆகணும்? இப்ப அவங்க மனசாட்சி என்ன சொல்லும்? முன்னாடி எது தப்புன்னு சொல்லிட்டு இருந்துச்சோ அதையே இப்ப என்னன்னு பண்ணுது இந்த இடத்துல, சரின்னு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றேன். அப்ப அந்த எக்லீஷியா ஒய் சொல்லிட்டாங்கன்றதுக்காக எலெக்ஷன் பண்ண என்னவா இருந்திருக்கும்? தப்பா இருந்திருக்கும். ஆனா இப்போ ட்ரைனிங் ஆயிட்டாங்க, இப்போ என்ன பண்ணணும், அவங்க பண்றது அந்த இடத்துல சரியா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். புரிஞ்சுதா? அப்படின்னா நாம ஒரு விஷயத்த நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும், நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கணும், கீழ்ப்படியணும். எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்துருக்குமோ அந்த மனசாட்சி. ஆனா ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா நோ அப்படின்னு நான் மனசாட்சி அதுக்கு என்ன கூடாது, நாம அதை எப்பொழுதும் நாம மீறிடவே கூடாதுன்றதை நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் கொஸ்டின் புக்ல பிரதர் சொல்லும் பொழுது கூட சீரியஸான வார்த்தைகள் இதெல்லாம். You are never wrong in following your conscience even though it might lead you astray. உங்க மனசாட்சி உங்களை தவறாகவே வழி நடத்திட்டாலுமே அதை நீங்க ஃபாலோ பண்றது என்பது எப்பொழுதும் என்னவா இருக்காது, தவறா இருக்காது. சரிங்களா? ஏன்னா you would be doing the right thing to follow your conscience at any cost. நீங்க எந்த வேலை கொடுத்தாவது உங்க மனசாட்சிக்கு நீங்க கீழ்ப்படுகிறது என்பது என்னவா தான் இருக்கும், அது சரியாக தான் இருக்கும். So God would not hold anybody responsible for sin. தேவன் யாரையும் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு பாவம் என்று என்ன பண்ண மாட்டாரு, அக்கௌண்ட்ல என்ன பண்ண மாட்டாருன்னு வைக்க மாட்டாரு, ரெஸ்பான்சிபிளுக்கு என்ன பண்ண மாட்டாருன்னு வைக்க மாட்டாரு. ஏன் தெரியாது? ஏன்னா அவங்களுக்கு எது தெரிஞ்சதோ அதுல என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பெஸ்டா இருந்திருக்காங்க. சிம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். திருத்துவம் பாடம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம மனசாட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன சொல்லிட்டு இருந்துச்சு? 3 என்னதான் 1 தான் சொல்லிட்டு இருந்துச்சா இல்லையா? கரெக்டா சொல்லிட்டு இருந்துச்சு. வேத வசனத்தின் அடிப்படையில் கரெக்டா சொல்லிட்டு இருந்துச்சான்னு கேட்கிறேன். இல்ல, சரியா ஒர்க் ஆகல. இப்போ அந்த சமயத்துல யாருன்னா ஒருத்தர் வந்து இல்ல நீங்க சொல்றது நீங்க என்ன பண்ண, இப்படி நம்பாதீங்க, இப்படி நம்புங்கன்னு வசனம்லாம் சொல்லாம அப்படியே நம்ப சொல்லிட்டு இருந்தாருன்னா அது அப்ப நம்ம நம்பர் கரெக்டா இருந்திருக்குமா? இருந்திருக்காது. ஆனா அது தப்பா தான் வழி நடத்திட்டு இருந்துச்சு. அதை பேச்சு அப்படியே கேட்டுட்டு போயிருந்தோம்னா எந்த ஒரு சபையும் என்ன இருக்க முடியாது, நம்மளால ஆகி இருக்க முடியாது. ஏன்னா மனசாட்சி ஒரு பாதுகாப்பான வழிகாட்டி இல்லைன்னு பார்த்திருக்கோம். வேத வசனத்தினால அது ட்ரெயின் ஆகுற வரைக்கும். இப்ப ட்ரெயின் ஆயிருச்சுல்ல, இப்ப ட்ரெயின் ஆயிருச்சு. இப்போ வேத வசனத்துல ட்ரெயின் ஆயிருச்சு. இப்போ நம்ம மனசாட்சி என்ன சொல்லிச்சிட்டாங்க? யாருன்னா வந்து சொன்னா என்ன சொல்லுவோம்?
யார் வந்து பண்ணாலும் கன்வின்ஸ் ஆகுமா? யார் வந்து என்ன சொல்லலாம், என்ன ஆகாதுங்க, இப்போ கன்வின்ஸ் ஆகாது. ஏன்னா எதுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டோம், நம்ம மனசாட்சியில ரொம்ப என்ன ஆயிட்டோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிட்டோம். அதனால நாம அப்போ அதற்கு கீழ்ப்படிந்தது என்ன கிடையாது, தப்புலாம் இல்லை. ஏன்னா என்னவாகாது தெரியாது. ஆனா ஒரு தவறான வழியில தான் என்ன பண்ணிட்டு இருந்தோம், நாம போயிட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் பைபிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்தான். யாருங்க? அப்போஸ்தலன் பால். ஏன் எப்படி சொல்லலாம்? என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கிறிஸ்துவின் சீஷர்களை அடி உத வெளுத்து எடுத்துட்டு இருந்தாரா இல்லையா? அப்போ அத அவரை அடிங்க அப்படின்னு சொன்னது எது? மனசாட்சி. மனசாட்சிக்கு என்ன பண்ணிருக்காரு அவரு? எப்படி கீழ்பிடிச்சிருக்காரு? பக்காவா கீழ்பிடிச்சிருக்காரு. ஆனா அவர் மனசாட்சி அப்போ தவறாதான் அவர் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, வழி நடத்திட்டு இருந்துச்சு. ஆனா வெளிச்சம் கிடைச்சிருச்சு, மனசாட்சி என்ன ஆயிடுச்சு, இப்போ அவருக்கு ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்ப யார் அடிச்சாரோ அவங்களுக்கே உயிரை கூட மனசாட்சி என்ன பண்ணுது, சொல்லுது. இப்ப திரும்பியும் போய் அடிக்கணும்னு போனா மனசாட்சி என்ன சொல்லியிருக்கோம், பவுலுக்கு என்ன பண்ணக்கூடாது, நீ அடிக்கூடாது. எது சரின்னு சொல்லிச்சோ அது இப்ப என்ன சொல்லுது, மனசாட்சி தப்புன்னு சொல்லுது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் செய்தது கரெக்டு தான். அவர் மனசாட்சிக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கீழ்ப்படிஞ்சிருந்தார். யாருக்காக அவர் விட்டு கொடுக்கல. அதே போல இப்போ அவர் செய்து கொண்டிருந்தது என்னதான், சரிதான். அவர் என்ன பண்ணிருந்தாரு, கீழ்ப்படுகிறார். ஆனா ஒரு விஷயம், முன்னாடி செய்யறத அப்படியே வெறும் மனசாட்சி மட்டும் நம்பி செஞ்சுட்டு இருந்திருந்தாருன்னா அவரால் சபையை என்ன பண்ணிருக்க முடியாது, ஆயிருக்க முடியாது. ஏன்னா மனசாட்சி ராங்கா வழி நடத்திட்டு இருந்துச்சு. பட் இப்போ மனசாட்சி இப்ப எதுல ட்ரெயின் ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியத்துல இப்ப ட்ரெயின் ஆயிருச்சு அப்படின்றத பாக்குறோம். இப்ப அதுக்குதான் என்ன பண்ணி ஆகணும், கீழ்ப்படிந்து ஆகணும். மனசாட்சியில வகைகள் இருக்குதா? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மனசாட்சி இருக்குதா? என்னென்ன மனசாட்சியெல்லாம் இருக்குது? ஒருவேளை அப்படி இருந்தா துர் மனசாட்சி இருக்கு, வேற அசுத்த மனசாட்சி இருக்கு, அது சொல்ல நல் மனசாட்சி கூட இருக்குது, சுத்தமான மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது. அப்படின்னா என்னன்றது என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நல் மனசாட்சி. நல் மனசாட்சி என்றால் என்ன? நன்மை செய்யறது நல் மனசாட்சியா? சரி, வண்டர்ஃபுல் ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர். பிரதர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய மனுஷனா இருக்கும் போதே அதுக்கு அப்படியே என்ன பண்ணிருந்துச்சு, அது 100% கீழ்ப்படிச்சு. அது நல்ல மனசாட்சியா? நல்ல மனசாட்சி தான். ஏன்? அப்ப கூட நேர்மையா இருந்திருக்கு பாருங்க. அது மனசாட்சி என்ன சொல்லுச்சோ அதுக்கு என்ன பண்ணிருக்கு, கீழ்ப்படிச்சு. ட்ரூத்துக்கு வந்துருச்சு. ட்ரூத்துக்கு 100% என்ன பண்ணுது, முதல்ல பண்ணது சுத்தமா என்ன பண்ணாது, இப்போ செய்யவே செய்யாது. இதுக்கு பேர் தான் நல் மனசாட்சியோட டெஃபினிஷன். புரியுதுங்களா? நல் மனசாட்சி அப்படின்னா என்னன்னா, எது வரைக்கும் ட்ரெயின் ஆயிருக்குதோ அது வரைக்கும் 100% கீழ்படிறதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நல் மனசாட்சி. அதுக்கு அது அப்போஸ்தலன் பவுலே சொல்றாரு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். பவுல் என்ன சொல்றாராமா, யார் பார்த்து? பரிசேயர்களை பார்த்து, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக என்ன பண்ண, நடந்து வந்த அப்படின்றாருல. இந்நாள் வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுல இருந்து? அவர் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நானு நல் மனசாட்சியோட நடந்து வந்தேன். யாருக்கு முன்னாடி? தேவனுக்கு முன்பாக. அப்படின்னா இந்நாள் வரைக்கும் இப்ப பேசிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரூத்ல இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரூத்ல இருந்தாரா? இல்ல. ஆனாலும் நம்ம எந்த மனசாட்சி நடந்து வந்தன்றாரு? நல் மனசாட்சி நடந்து வந்தன்றாரு. யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. எப்படி? ஏன்னா ஒரு மனசாட்சி என்ன நம்பிட்டு இருந்துச்சு, இந்த கிறிஸ்துவோடைய சீஷர்கள் எல்லாமே ஃப்ராடு, இவங்க எல்லாருமே ஏமாற்றுக்காரர்கள், இவங்களை என்ன பண்ணோம், அடிச்சு நொறுக்கு தேவனுக்காக சொல்லிச்சு. தப்பாதான் சொல்லிச்சு. ஏன்னா மனசாட்சி பரிபூர்ணமா இல்ல. ஆனாலும் அதற்கு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா நல் மனசாட்சியோட ஒப்பு கொடுத்திருக்காரு. இப்ப சடனா வெளிச்சம் வந்துருச்சு.
இப்ப டக்குன்னு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறிட்டாரு. இப்ப உடனே ஒரு கிறிஸ்துவின் சீஷர்களோட ஒருத்தரா போய் சேரும்போது கூட இருக்கக்கூடிய பரிசேயர்கள் என்ன பேசியிருப்பாங்க? அவர் துரோகின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல எப்படி பேசிட்டு இருப்பாங்க? அவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா பாபிலோனை விட்டு நம்ம வந்த மாதிரி தான், அவ்வளவுதான், சிம்பிளா சொல்ல போனோம்னா. சரிங்களா? என்னென்னலாம் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒருவேளை உதாரணத்துக்கு ட்ரினிட்டி தப்புங்கிறவங்கள ரொம்ப மோசமா நம்மளே திட்டிருக்கலாம் ஒரு காலத்துல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நமக்கு வெளிச்சு கிடைச்சிருச்சு பவுல் மாதிரி. இப்ப என்ன பேசுவோம்? இதுதான் ட்ரூத் நம்ம பேசுவோம். ஆனா அப்ப ஒருத்தர் பக்கத்துல வச்சு நம்ம திட்டி இருந்திருப்போம்ல, அவர் நம்மள இப்ப என்ன பாப்பாரு? அப்படிதான் பவுல பார்த்திருப்பாங்க. கரெக்டா? இப்போ எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம் பரிசேயர் மார்க்கத்துல அவருக்கு, ஒரு நல்ல நிலைமை. ஏன்னா கமாலியலுடைய டாப் ஸ்டூடெண்ட். யாருக்குன்னா சத்தியத்துல வந்ததுக்காக அந்த மனசாட்சி விட்டு கொடுத்தாரு. ட்ரூத்னா ட்ரூத் தான். அப்போ எது வரைக்கும் நாம் அறிந்திருக்கிறோமோ அது வரைக்கும் நாம கீழ்ப்படுகிறதுக்கு பேர் தானுங்க நல் மனசாட்சி அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு அதே ஆஃபீஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். முன்னாடி போய் சொல்லியிருந்திருப்போம். எந்த மனசாட்சியோட போய் சொல்லியிருப்போம்? நல் மனசாட்சியோட போய் சொல்லியிருப்போம். ஏன்னா நம்ம மனசாட்சி போய் சொல்றது பெரிய விஷயமா என்ன பண்ணீங்க சொல்ல. ஆனா இப்போ நல் மனசாட்சியா இருந்தா எப்ப தெரியும் என்ன தெரியுமா பண்ணணும்? நம்ம போயிட்டு ஏன்பா வரல, ஏன் லேட் ஆயிடுச்சு, என்ன சொல்லணும்? மனசா சொல்லுது, சொல்லிடு, உண்மையை சொல்லு. இப்ப என்ன பண்ணலாம்? வார்னிங் அடிக்குது. இப்ப உடனே இப்படி ஒரு ரூட் எடுக்கிற நீ இல்லைங்க, நம்ம இப்படி சொல்லிடலாம், லேட் ஆயிடுச்சு, ஏன்னா டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லானோட அலாம் அடிக்கும். எவ்வளவு வேகம் அடிக்கும்? நல்லா வேகம் அடிக்கும். இப்ப என்ன பண்ணலாம்? ரெண்டு ஆப்ஷன். ஒண்ணு அலாரத்தை ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா நாம் அந்த இடத்துல நேர்மை உள்ளவர்களா நேர்மையற்றவர்களா? நேர்மையற்றவர்கள். நேர்மையற்றவர்களுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வச்ச பேர் என்ன தெரியுமா? நடிகன், மாயக்காரன். என்ன பண்ணுவோம் நாம? இப்போ இதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிள் வைக்கிறேன் நான். மனசாட்சி அப்ப நம்ம மீறலாமா மீறக்கூடாது? நிச்சயமா என்ன பண்ணக்கூடாது? மீறக்கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கணும். லைஃப்ல இருந்து பைபிள் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் பால், பர்னபா. சரிங்களா? எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏன்னா இந்த மனுஷனை யாருமே சேர்த்துக்காத போது அவர் தான் சேர்த்துக்கினார். யாருமே நம்பல. ஏன்னா இந்த அடி அடிச்சுட்டு திரும்பிய நான் மாறிட்ட ஓவர் நைட்ல அப்படின்னா யாரால என்ன பண்ண முடியாது? நம்பவே முடியாது. யாரு? நீயாப்பா? அப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னு நம்பாளுங்க அப்ப யோசிச்சது ஏதோ பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்கிறா உள்ள மொத்தமா நம்மள என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்க போறாரு அப்படின்னு இவங்க யோசிச்சிருக்கலாம்னா யோசிச்சிருக்க கூடாது. இவங்க தீமை யோசிக்கிறாங்க நம்பாளுங்க. அங்க யார பத்தி? பவுல பத்தி. ஆக்சுவலா பவுல் என்ன பண்ண அந்த இடத்துல உண்மையா என்ன பண்ணிருக்கான்னு வந்திருக்காரு. யாருமே நம்மள சேர்த்துக்கல அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒருத்தர் மட்டும் தோல் மேல கையை போட்டு ஆறுதலை கொடுத்தாரு. ஆறுதலின் மகன். சோ இவர் பர்னபா என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது அந்தியோகியா பட்டணத்துக்கு ஆறுதலுக்கு ஆள் தேவை. ஆறுதலுக்கு ஒரு சபைக்கு ஆள் தேவைனாலே யாரு கால் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பர்னபாக்கு தான் கால் போகும். ஏன்னா அப்பதான் ஒரு புதுசா ஒரு எக்லீஷியா ஃபார்ம் ஆகும். எந்த மாதிரி மறந்துட்டீங்களா? நம்ம எக்லீஷியா பேர் என்ன? ஐயோ, பேர் வச்சுமே ஞாபகம் இருக்கு இல்லையா? எப்ப வச்சோம்? அந்த எக்லீஷியால் இருக்கும்போது வச்சோம். ஆன்டியாக் எக்லீஷியா அப்படின்னு பேர் வச்சோம். ஸோ அப்படி பேர் வைக்கும் பொழுது அந்த மாதிரி இப்படி ஒரு புதுசா ஒரு எக்லீஷியா அங்க ஃபார்ம் ஆச்சு, ஆன்டியாக். யாருப்பா கூப்பிடலாம் அப்படின்னு வந்த உடனே யாரை கூப்பிடுவாங்க பாத்தீங்கன்னா பர்னபாவை கூப்பிடுவாங்க.
ஏன்னா அவர் பேரு ஆறுதலின் மகன். இனிஷியலா வந்து என்கரேஜ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணும். இப்போ ஆனா என்கரேஜ் பண்ணவருக்கு அடுத்து பாக்குறாரு, இவங்களுக்கு நல்லா சத்தியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ரீச் ஆகணும். அப்படி ரீச் ஆகணும்னு தோணும் பொழுது பர்னபாக்கு யார் மைண்ட்ல வரல, அவர் மைண்ட்ல வரல, நம்மளோட பெட்டர் யார் தான், பவுல் தான். அப்ப யாரை கூடுவோம்? இவர் உடனே கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா பவுல் வர்றாரு. அப்படி ஆரம்பிச்ச ஊழியம் நல்லா ஜேர்னி எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போறாங்க. அந்த ஆந்த வேலை நடு ரோட்ல விட்டு போற மாதிரி நடுக்கடல்ல யார் விட்டு போயிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கு என்கிற யோவான் என்ன விட்டார் பார்த்து விட்டு போயிட்டார். அப்படி விட்டு போயிட்டாரு. அப்படி விட்டு போட்டதுல உண்மையா சிரமம் வந்திருக்கும். ஏன்னா அவரை நம்பி சில ஊழியங்கள் என்ன பண்ணிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். அப்படி கொடுத்திருக்கக்கூடிய பட்சத்துல அவர் நடு கடல்ல விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கலாம். திரும்பி ஜெருசலேமுக்கே போயிட்டாரு. என்ன விஷயம் தெரியல. வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு ஏதோ உடம்பு முடியல அப்படின்ற ஒரு ரீசனுக்காக போயிருக்கலாம் அப்படின்றாங்க. பட் போயிருக்கலாமா அவரு? ஏன்னா கலப்பின் மேல் கை வைத்தன் என்ன பண்ணக்கூடாதுங்க. யாரா இருந்தாலுமே கான்செக்ரேஷன் வந்துச்சுன்னா நோ காம்ப்ரமைஸ். ஆனா இப்படி விட்டுட்டு போனதுனால ரெண்டாவது ஜேர்னி ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். சரிப்பா திரும்பிய போய் நம்ம ஸ்தாபித்த எக்லிஷாவெல்லாம் ஒரு விசிட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போகும்பொழுது மாற்று கருத்து வந்துருச்சு ரெண்டு பேருக்கும். நடுவழியில் விட்டு போயிட்டாரு. இந்த வாட்டி என்ன பண்ணக்கூடாது, மார்க்க கூட அழைச்சிட்டு போக கூடாது. அப்பதான் கொஞ்சமா அது என்ன பண்ணுவாரு, அவரு திருந்துவாரு. அப்பதான் உணர்வு என்ன ஆகும் வரும். அதனால இந்த வாட்டி என்ன பண்ணிடலாம், விட்டுறலாம். பர்னபா இன்னொரு பக்கம் உண்மைதான் பாவம். ஒரு வாட்டி என்ன பண்ணலாம், நம்ம மறுபடியும் சான்ஸ் கொடுக்கலாம். சான்ஸ் கொடுக்கலாம். அந்த சான்ஸ் கொடுக்கறதுல என்ன பண்ணிடுவாருன்னு தெரிஞ்சிருவாரு. யார் சொல்றது கரெக்ட்? பர்னபா சொல்றதா கரெக்ட். பவுல் தப்பா சொல்லிட்டாரு. கரெக்ட். அப்படின்னா பவுலுடைய மனசாட்சி என்ன சொல்லுது இந்த இடத்துல? விட்டு போனாதான் திருந்துவாரு. பர்னபா மனசாட்சி என்ன சொல்லுது? கூட என்ன பண்ணலாம், கூட்டு போலாம். ரெண்டு பேர் நிக்கிறாங்க. பவுல் பர்னபாக்காக தன்னுடைய மனசாட்சி சொல்றதை மீறினாரா? மீறினாரா இல்லையா? மீறல. யார் அவரு? பர்னபா. அவருடைய பர்னபா அவருடைய இருதயத்துக்கு நெருக்கமானவர். தன்னை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கினவர். இன்னும் முடியாதுன்னு நிக்கிறாப்ல. இவர் என்ன பண்ணாரு? பர்னபா அப்போஸ்தல் பால் சொல்றாருங்க. பர்னபா இங்க அப்போஸ்தல் பால் தான். மனசாட்சி ஒண்ணு மாட்டேங்குது, செட் ஆகல. அழகா சொல்றாரு பிரதர் ரசல். both were positive in their mental decisions on the subject. அந்த எடுத்த முடிவுல எப்படி இருக்காங்க அவங்க? ஆனா மனசாட்சி மீறல பாருங்க ரெண்டு பேருமே. சோ இதுதான் எக்ஸாம்பிள். எந்த அளவுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்குதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், நாம கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். பவுல் எடுத்திருந்த முடிவு இருந்தாலும் திரும்பி வந்திருப்பாரு, தப்பு இல்ல. அவர் எடுத்திருந்த முடிவுக்கும் கடைசியில என்ன வந்துட்டார், பவுலி எழுதி வச்சிட்டார். கடைசியில பர்னபா என்ன தெரியுமா எழுதுவார்? மார்க்குவ என்ன பண்ணு அழைச்சிட்டு வா, தீமோத்தி கடைசியா எழுதுவார் 2 தீமோத்தி நிருபத்துல, ரோம்ல கடைசி கட்டத்துல. அவன் ஊழியத்துல பிரயோஜனம் உள்ளவன். அப்போ இவர் இன்னொரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டார். இது தனி சப்ஜெக்ட், அது தனியா நம்ம பார்ப்போம். ஒண்டர்ஃபுல் சப்ஜெக்ட் தானே. சோ இப்ப பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு பேரும் எப்படி இருந்திருக்காங்க, ஸ்ட்ராங்கா என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்து இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஆனா என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா அவங்க பயிற்றுவிக்கப்பட்ட மனசாட்சிக்கு என்ன பண்ணிருக்காங்க, உண்மையா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்த்து இருந்திருக்காங்க. இப்ப நாம என்ன பண்ணலாம், ஸ்ட்ராங்கா இருக்கணும். எதுல தெரியுமா ஸ்ட்ராங்கா இருக்கணும்? ட்ரெயின் ஆயிட்ட மனசாட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும். மனசாட்சியை ட்ரெயினே பண்ணாம இருந்தோம்னா எப்படி இருக்கும்? நம்ம ட்ரெயினே பண்ணலங்க மனசாட்சி சத்தியத்துல. அந்த மனசாட்சிக்கு பேர் வச்சா என்ன பேரு? ட்ரெயின் ஆகாத மனசாட்சி இருந்துச்சுல எப்போ சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடி. அந்த மனசாட்சிக்கு என்ன பேரு? பைபிள் என்ன பேர் வைக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மனசாட்சிக்கு பேரு தான் துர்மனசாட்சியா. தப்பான விஷயத்தெல்லாம் சரின்னு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, நல்லா என்ன பண்றதா சொல்லிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணோம் நாம? ஈவில் கான்சியன்ஸ், அதுக்கு பேர் தான்
எபிரேயர் 10:22 வாசிக்கிறோம். மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையான இருதயத்தோட விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோட சேர கடவோம் அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? மனசாட்சி ஈவலா இருந்துச்சு. அதுல ஒரு தெளிச்சோம் எதை? சத்தியத்துல. இப்ப என்ன ஆயிட்டு இருக்குது? அது இப்ப துர்மனசாட்சியா இருக்குது இல்ல. ஆனா எப்ப துர்மனசாட்சி ஆயிரும் பாத்தீங்கன்னா, சத்தியத்தின் அடிப்படையில மனசாட்சி செயல்படலன்னா என்னதான் அதுக்கு பேரு? துர்மனசாட்சி தான். கரெக்டா? இப்ப போய் பேசிட்டு இருக்கோம்னு வைங்க, என்னதான் அது பேரு? அதுக்கு பேர் என்னதான்? துர்மனசாட்சி தான். கரெக்டா இல்லையா? சோ அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்போ ஒருத்தர் நல் மனசாட்சியோட துர்மனசாட்சியா இருக்க முடியுமா? நீ கேள்வி புரிஞ்சுதா? துர்மனசாட்சியோட நல் மனசாட்சியா இருக்க முடியுமான்னு கேட்கிறேன். துர்மனசாட்சினா என்ன? சத்தியத்திற்கு ஆப்போசிட்டா சொல்றது. அந்த மனசாட்சிக்கு கீழ்ப்படிஞ்சுதானே இருந்தோம் நல் மனசாட்சியோட. நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த மனசாட்சிக்கு நல் மனசாட்சியோட கீழ்ப்படிஞ்சிருந்தோமா இல்லையா? அப்படின்னா ஒருத்தர் துர்மனசாட்சிக்கோ நல் மனசாட்சியோட என்ன பண்ண முடியும்? கீழ்ப்படிய முடியும். ஆனா இப்ப நம்ம அதை என்ன பண்ணிடக்கூடாது? செய்திடக்கூடாது. ஆனா ஒரு உலகத்திலேயே நாம சொல்லுவோம்ல, உலகத்திலே ஒரு பெட்டர் கேண்டிடேட் யார சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கூட அவங்களுக்கு எது உண்மைன்னு சொல்லுதோ, மனசாட்சி சொல்லுதோ அதுக்கு உண்மையா இருக்கிறவங்க வேர்ல்டுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டரா இருப்பாங்க. ஆனா உலகத்திலேயே மனசாட்சி ஒண்ணு சொல்லி அதை மீற 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 அந்த வார்னிங் சரியா என்ன ஆகாதுங்க, அடிக்காம என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிடும். அப்படின்னா நாம எப்போ மனசாட்சியை மீறுகிறோமோ அப்ப நம்ம மனசாட்சி என்ன தெரியுமாவும்? 3வது பாயிண்ட், அசுத்தமாகும். மனசாட்சி ஒண்ணு சொல்லும், அதை நம்ம மீறும் பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது அசுத்தமாகும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாக சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்படின்னா ஒரு பாயிண்ட் கிளியர். பிதாவாகிய ஒரே தேவன் தான் நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து கொண்டு தான் எல்லாத்தையுமே படைச்சாரு. கரெக்டா? ஆகிலும் இந்த அறிவு எல்லா இடத்துலயும் இல்லை அப்படின்றார் கொரிந்து பட்டணத்துல. ஏவா சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவருடைய மனசாட்சி பலவீனமா இருப்பதனால் அசுசிப்படுகிறது அப்படின்றார். எப்படின்னா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை அப்படின்னா அதாவது எல்லாருடைய மனசாட்சியும் சத்தியத்துல ஒரே விகிதாச்சாரத்துல பயிற்றுவிக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லலாம்? இல்ல. கரெக்டா? எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரதர் ஏக்கு என்ன இருக்குதான்? அறிவு இருக்குது. எந்த அறிவு இருக்குது? பிதாவாகிய தேவன் எல்லாத்தையுமே படைச்சாருங்க அப்படின்ற ஒரு அறிவு இருக்கு. அப்படின்னா விக்கிரகம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படின்னா ஒரு மனசாட்சி தெளிவதில் என்ன பண்ணப்பட்டிருக்கு? பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு. அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோயில பந்திருக்க ஒருவன் கண்டால், பிரதர் பி பாக்குறாரு. பிரதர் பி மனசாட்சி இன்னும் பயிற்றுவிக்கப்படல. அவருடைய மனசாட்சி என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ட்ரூத்துக்கு வந்துட்டாரு. ஆனா அது ஏதோ ஒண்ணு போல இருக்குது. எது? அந்த விக்கிரகம். அதுக்கு ஏதோ இருக்குது போல இருக்கு அதுக்குள்ள அப்படின்னு என்ன பண்றாமா? தோணுதாமா. அவர் யாராமா? அவர் பலவீனர் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய பலவீனர் முன்ன எங்க பார்த்துட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்கிரக கோயிலில் பந்திருக்க கண்டால் அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவோ அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விக்கிரக கோயில்னா என்னங்க? ஐடல் வர்ஷிப். நம்ம ஊர்ல மற்ற புறஜாதிகள் எக்கச்சக்க கோயில் இருக்கு. அதுல பந்தி இருக்க கண்டாலாம் என்ன அர்த்தம்? அங்க போய் இன்னொரு இருக்குது, சாப்பிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அங்க போய் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம். சாப்பிடக்கூடாது.
2 பதில் வருது பாத்தீங்களா? ஓகே, அதை பத்தி தான் இங்க பார்க்கணும். அதாவது அறிவுள்ளவனாகிய உன்னை, அவருக்கு ஒரு மேட்ரே கிடையாது. ஏன்? ஒரு கல்லு, அது கல்லு. அதனால அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை. அப்படியா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதர் ஏ பண்ணா தப்பு இல்லை. ஏன்னா ஒரு மனசாட்சி கிளியரா இருக்கு. அது ஒரு குப்பை, அது என்ன கிடையாது, அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. இப்ப அவரை பார்க்கறதுக்கு பி பார்த்துட்டாப்ல. பி மனசாட்சி என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, அவர் மனசாட்சி மாதிரி சொல்ல. பி மனசாட்சி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ அது ஏதோ ஒரு இருக்கு போல இருக்கு அதுக்குள்ள. ஆனா ஏ பிரச்சனை இல்லாம சாப்பிடுவாரு. இப்ப இவரை பார்த்து கெட்டு போயிருவாரமா. ஏவே சாப்பிடுறாருன்னா நான் என்ன பண்றேன், சாப்பிடுறேன்னு இவரு போய் சாப்பிட்டாருன்னா இவர் மனசாட்சி என்ன பண்றாரு, மீறுறாரு. ஆனா அவர் சாப்பிடுறது அவர் மனசாட்சி என்ன பண்றது இல்ல, அவர் மீறது இல்ல. ஏன்னா அவர் மனசாட்சி ஓகே ஒண்ணுமே இல்லைன்னு. ஆனா அவர் மனசாட்சி மாதிரி இவர் மனசாட்சி என்ன பண்ண மாட்டேங்குது, ஒத்துக்க மாட்டேங்குது. ஆனா இப்ப ஏனால யார் கெட்டுறாரு, ஏ சாப்பிடும் போது அவர் மனசாட்சி மீறல. ஆனா அதே பி சாப்பிடும் போது இவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த இடத்துல மனசாட்சி என்ன பண்ணிடுறாருன்னு பாத்தீங்கன்னா மீறி. அதனால பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போலாமா? அவனுக்காகவும் கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு, மரிச்சிருக்காரு. அப்படின்னா உனக்கு அறிவு இருக்குப்பா, இல்லைன்னு சொல்ல. ஆனா உன்னை பார்த்து அவர் என்ன பண்ணிட்டாரு, கெட்டார். அதனால என்ன பண்ணக்கூடாது, ஏ போலாமா? ஏன் போக கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் போறதுனால தப்பு இல்ல. ஏ பார்த்து யார் கெட்டு போயிருவாரு, பி விழுந்துட்டாருன்னா பியினுடைய பாவம் யார் தலைமையில விழும், ஏனுடைய தலைமையில விழும். இப்படி சகோதரருக்கு விரோதமாய் இப்படி பண்றதுக்கு பேர் என்னவா, பாவம் செய்து பலவீனம் உள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது. யாருக்கு விரோதமா? கிறிஸ்துவுக்கு விரோதமா பாவம் செய்கிறது. இன்னொரு கொஸ்டின், செருப்பு போட்டுக்கொண்டு ஆல்டர் நின்று சப்ஜெக்ட் பேசலாமா, பேசக்கூடாது? அதுதான் ஏவும் பி எங்க இருக்கிறதுனால கேட்கறது. நானு பேசலாமா பேசக்கூடாது? உங்க மனசாட்சி என்ன சொல்லுது? பேசலாம்னு சொல்லுதா? பேசவே இங்க பாருங்க, யார் மனசாட்சியும் அப்படிதான் சொல்லுது. சரி, அப்படி போட்டு பேசினா தப்பா? இல்ல, தப்பா? தப்புட்டோம்னா நம்முடைய சகோதரர்கள் ஃபாரின்ல நம்முடைய பிரதர்ஸ் இருக்கிறாங்களே, நீங்க போய் அவங்க சப்ஜெக்ட் பேசுறது பாத்தீங்கன்னா அழகா ஷூ போட்டுட்டு ஆல்டர்ல ஷூ போட்டு தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ரொம்ப தூரம் போக வேணாம், பெங்களூர்ல கூட நம்முடைய அன்பு சகோதரர்கள் போய் பாருங்க, ஷூ போட்டு தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. இப்போ அவங்க ஊர்ல அவர் அதை பண்ணலாம். இப்ப இங்க வராருன்னு வச்சுக்க, இங்க இங்கிலீஷ் சப்ஜெக்டுக்கு வராரு. இப்ப என்ன தெரியுமா பண்ணக்கூடாது அவரு? ஏன்? நம்ம மனசாட்சி புண்பற்றோம். கரெக்டா இல்லையா? நம்ம மனசாட்சி என்ன புண்பற்றோம். ஏன் புண்பற்றோம்? ஐயோ என்ன பண்றாரு இவரு, சப்ஜெக்ட்ல போக நினைக்கிறீங்க, மைண்ட் அவர் எடுக்கிற சப்ஜெக்ட் நிச்சயமா போகாது. அப்ப அவர் என்ன பண்ணணும், சகோதரனுக்காக அவர் என்ன பண்ணிருந்துங்க, அந்த இடத்துல விட்டு கொடுத்து. இவ்வளவுதான் சிம்பிள். அப்ப என்ன பண்ணலாம், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எப்படி ட்ரெஸ் பண்ணும், அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது. அதாவது நம்ம ஊர் கல்ச்சர்ல தான் பண்ணணுமா அப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? சரி, இங்க இருந்து நல்லா ஒரு டிஷர்ட் போட்டு சப்ஜெக்ட் பேசலாம்ல, பேசக்கூடாதா? சரி, பேசினா தப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ஏ படி தப்பு இல்ல, பி படி என்னதான் தப்புதான். ஆனா சத்தியத்தின் பிரகாரம் ஏ சொல்றதான் கரெக்ட், தப்புலாம் இல்ல. ஆனா பி என்ன பண்ணுவார், அடுத்தது உலக பிரகாரமா போயிருவார். பி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக பிரகாரமா போயிருவார். இன்னொரு அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒன்று சொல்றாங்க, என்ன சொல்லலாம் திருப்பி? ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி, இன்னொருத்தருக்கு ஹாப்பி பர்த்டே, சரிங்களா? இன்னொருத்தருக்கு ஹாப்பி பர்த்டே, சரிங்களா? நம்ம ஆபீஸ்ல எடுத்துக்கலாம். எல்லாரும் போய் சொல்லிட்டு இருக்காங்க, அவர் நம்ம பக்கத்தே உட்காந்துருக்காரு.
என்ன சொல்லலாம் அவர் பார்த்து? ஹாப்பி பர்த்டே சொல்லலாமா? பாருங்க, நீங்க சொல்லான்றீங்க, இங்க சொல்லக்கூடாது. இப்ப பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஆபீஸ்ல இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு சகோதரன் இருக்காரு அதே ஆபீஸ்ல. இப்போ ஏ பிரகாரம் சொல்றது பெரிய பிரச்சனை இல்ல, அது ஒரு உலக பிரகாரமா என்ன பண்ணக்கூடாது, நம்ம அதை கொண்டு வரணும். உலக பிரகாரமான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? சந்தோஷமான விஷயம் தான் தேவன் இந்த உலகத்துல நம்மள படிச்சது, தப்பு இல்ல, சந்தோஷமான விஷயம் தான். அவர் படைக்கல என்ன பண்ணிருக்க முடியாது இல்ல. ஆனா ஏ அந்த லிமிட்டோட போயிருவாரு. ஆனா நம்மால் பி இருக்காரு பாருங்க, பலவீனர், அப்படி நிக்க மாட்டாரு. ஓ, இவரே ஹாப்பி பர்த்டே சொல்றாரான்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது கொண்டாட்டம் இருக்க பாருங்க வீட்டுல, அந்த அளவுக்கு கொண்டாடுவார் அவர். அப்ப இவர் யாருனால கெட்டு போயிட்டாரு? அப்போ அந்த இடத்துல பி இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஏன் என்ன பண்ணக்கூடாது அந்த இடத்துல? ஏன்னா அவர் உலக பிரகாரமான ஒரு விஷயத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்ப நம்ம பியா இருக்கலாமா ஏவா இருக்கலாமா? பியா இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. ஆக்சுவலா ஏவா தான் ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கணும். ஆனா அந்த பி ஏவா வர வரைக்கும் ஏ கொஞ்சம் என்ன பண்ணணும், அமைதியா இருக்கணும். அப்படின்னா சுயாதீனம் இருக்கு என்பதற்காக எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கூடாது நம்ம. அருமையா ஒரு இடத்துல பிரதர் எழுதுறாரு, அன்பு எங்க மீறப்படுதோ அங்க நம்ம சுயாதீனத்தை யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு ரைட்ஸ் இருக்கா? ஏக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனா பி முன்னாடி அதை பண்றது அன்பு இல்ல. பி என்னவாகிறார் அந்த இடத்துல? கெட்டு போறாரு. அப்ப பிக்காக என்ன பண்ணுங்க, பி ஏ லெவல்ல வர வரைக்கும் என்ன பண்ணும்? ஏ பி அப்படின்றார், பி மாறிடு அப்படின்றார். புரியுதுங்களா சொல்றது? பி என்கிற சகோதரன் ஏ என்கிற சகோதரன் லெவலுக்கு வர மாதிரி நீ பி மாதிரி இருந்துட்டு போ. பிக்காக விக்கிரகத்தை படைச்சு என்ன பண்ணாத, சாப்பிடாத. அதனால்தான் பவுல் சொல்றார், நான் எல்லாருக்காக எல்லாமும் ஆனேன். கரெக்டா? யூதன்னா யூதன், கிரேக்கன்னா கிரேக்கன், எல்லாருக்காகவும் எல்லாமும் ஆனேன். பி ஏ நிலைமைக்கு வரவிருக்கும். வந்துட்டார்னா இன்னொரு பி இருப்பாரு. புரியுதுங்களா? ஒரு பிஏக்கு கொண்டு வந்து ஏவா ஆக்கணும்னா அடுத்து என்ன ஆகும்? அடுத்து இன்னொரு பி. இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, சிம்பிளா ஒரே பாயிண்ட், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியா இருக்காது. எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் செய்வேனா செஞ்சுக்குங்க. ஆனா இடறிட்டார்னா கிறிஸ்துவுக்கு விரோதமா நம்ம என்ன பண்றோம்? இடத்துல பாவம் செய்கிறோம். அததான் சொல்றாரு. 27ஆம் வசனம் வாசிக்கலாம், 27 இருந்து 29 வரைக்கும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் பொழுது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்பட்டிருக்கிற எதையும் புசியுங்கள். அவிசுவாசி எதுக்கு அழைக்கிறாரு? விருந்துக்கு அழைக்கிறாரு. போக உங்களுக்கு மனசு இருக்குதா? சரி, என்ன விருந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, அதை எக்ஸாம்பிள் எடுத்து. மேரேஜா? ஓகே ஓகே எடுத்துக்கலாம். புரியல. ஃபெஸ்டிவல், பர்த்டே பார்ட்டி, ஓகே எடுத்துக்கலாம். பர்த்டே பார்ட்டி எடுத்துக்கலாம். சரிங்களா? பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாங்க யாரு? அவிசுவாசிகள் ஒருவர். ஏன் அவிசுவாசிகள் ஒருவர் இன்வைட் பண்றாரு பர்த்டே பார்ட்டிக்கு? ஏன் விசுவாசி இன்வைட் பண்றது இல்ல? ஏன் அவிசுவாசி இன்வைட் பண்றாரு, ஏன் விசுவாசி இன்வைட் பண்றது இல்லன்னு கேட்டேன். ஓகே, அப்படின்னா அவிசுவாசிகள் ஒருத்தர் என்ன பண்றாருங்க, இன்வைட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், போக உங்களுக்கு மனது இருந்தால். கொஸ்டின், என்ன பண்ணுவீங்க? போவீங்களா போக மாட்டீங்க? போவீங்களா? போவீங்க பாருங்க, எல்லாருக்கும் போக உங்களுக்கு மனதா இருந்தா. சரிங்களா? மனசாட்சி கூப்பிடுறாரு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
கூப்பிட்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து சகோதரன். அவர் பிரியாணி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா படைச்சிட்டார். இப்ப எடுத்து வைக்கிறாங்க, என்ன பண்ணலாம், சாப்பிடக்கூடாதா? அங்க போயிட்டு எல்லாம் என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம் போங்க அப்படின்னு வாங்கலாமா? என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மனசு இருந்தா மனசாட்சி நிமித்தம் ஒன்றும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுற எதையும் என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. அங்க போய் விசாரிச்சுட்டு இருக்காதீங்கன்றாரு. என்ன விசாரிக்காதீங்க, இது படிச்சதா, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஆமா, அப்புறம் மனசாட்சி என்ன சொல்லுவோம், யோசி, எதுக்கு போறியா, சாப்பிட்டியா, முடிச்சிரு அப்படிங்கிறாரு. அடுத்தது, ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால், அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம மனசாட்சி ஸ்ட்ராங் தான், ஆனா அவர் என்ன நினைப்பாரு, நம்மள ஒரு கிறிஸ்தவனை நல்லா சாட்சி பகிர முடியுமாங்க? முடியாது. அதனால என்ன பண்ணாதீங்க, நீங்க சாப்பிடாதீங்க. பூமியும் அது நிறைவும் என்னதான், கர்த்தருடையது. பிரதர் பிஏ இன்வைட் பண்றாரு அவர் இன்னைக்கு. இந்த பிரதர் பியினுடைய சொல்லத்தான், அதான் டெஸ்ட். பிரதர் பிஏ நாம எவ்வளவு நேசிக்கிறோம். உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல், ஒருவேளை அங்க கூப்பிடுறவரே கூட இவருன்னு எதை வச்சாலும் புசிக்கப்பட்டு, அதாவது வந்து படைக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு பிறகு சாப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, அவர் என்ன நினைச்சிருவாரு, இன்வைட் பண்ணாரு, இவரெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒரு கிறிஸ்டியானிட்டியில பெருசா இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாரு. அப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணாதீங்க, நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்றாரு. யாருக்காக? அந்த கூப்பிடுற இன்வைட் பண்ணவரும் உங்களை தப்பா என்ன பண்ணிடுவாரு, நினைச்சிருவாரு. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல், எனக்கு தெரிஞ்சிச்சு நீ யார் தான், நீ ஸ்ட்ராங் தான்ப்பா, அதை பத்தி நான் என்ன பண்ணல, சொல்லல, மற்றவருடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். மற்றவங்க மனசாட்சிக்கு என்ன பண்ணுங்க, நீங்க இடம் கொடுங்க. என் சுயாதீனம் மற்றவனுடைய மனசாட்சியினால் குற்றமா எண்ணப்பட வேண்டியது என்ன? தப்பு செய்யலதான், ஆனா அவர் மனசாட்சி என்னன்னு சொல்லுது, நாம செய்யறத தப்புன்னு சொல்லுது. இதெல்லாம் என்ன தெரியுங்களா, இதெல்லாம் சத்தியத்தை விட்டு கொடுக்கறது இல்ல, நம்மளுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கறது, நம்மளுடைய பிரெஃபரன்சஸ் என்ன பண்றது, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது. சோ அப்படின்னா அதுதான் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாயிராது. We should avoid doing what might affect the interest or conscience of another. இன்னொருத்தருடைய மனசாட்சியை என்ன பண்ணக்கூடாது, நாம அங்க கஷ்டப்பட வைக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணிடணும், நாம அதை என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்க வேண்டும். நாம் என்ன பண்ணோம்னா அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ நமக்கு என்னென்னத்துக்கெல்லாம் உரிமை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் சகோதரர்களை இடர வைக்கக்கூடிய எதுக்கு நமக்கு என்ன கிடையாது, உரிமை இல்லை. ஏன்னா அது என்ன கிடையாதுங்க, அப்படி செய்ய வச்சோம்னா அது நிச்சயமாவே அன்பாகவே இருக்காது. அப்படின்னா இப்ப சொல்லுங்க, பர்த்டே பார்ட்டிக்கு போலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேச்சா, சரி போயிட்டு வந்துட்டோம். பி அங்கெல்லாம் வரல, எங்கெல்லாம் வரல, பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் பி வரல, எக்லிஷாக்கு வந்து கேட்கிறாரு, நேற்று போன் பண்ண எடுக்கவே இல்லை, எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொல்வீங்க? இவர் உண்மைதான் சொல்ல, என்ன சொல்லணும் இப்போ? இவர் யாரு இப்ப பிரதர் பி? பலமுள்ளவரா பலவீனரா? பலவீனர். இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அப்படின்னா நம்ம எக்லிஷால பி இருக்காங்களா இல்லையா, பி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு உரிமை இருக்குது, ஏன் போக வேண்டாம், ஏன் செய்ய வேண்டாம், ஏன் அதெல்லாம் அட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகோதரர்களுக்காக நாம் அதை என்ன பண்றோம், சாக்ரிஃபைஸ் பண்றோம். அந்த இடத்துல அன்பு செலுத்துறோம். பி மேல அன்பே இல்லை, என்ன பண்ணிட்டு வரலாம், போயிட்டு தாராளமா வரலாம். பிரதர் அதுக்கு நீங்க எதையோ சொல்லியிருந்திருக்கலாம், ரொம்ப சிம்பிளா போகாதீங்கன்னு இருக்கலாம். பட் தேவன் சுயாதீனத்தை கொடுக்குறாரு.
முழுசா லிபர்ட்டி இருக்குது உங்களுக்கு, நீங்க எதை வேணா பண்ணிக்கலாம். ஆனா யோசிங்க, பிரதர் பி எங்க பண்றாரு இருக்கிறாரு. இது நான் யாருக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, பிரதர் ஏக்கு ட்ரூத்ல மெச்சூரிட்டி ஆனவர் சொல்லிட்டு இருக்கிற. சில சமயத்து பிஏ போயிட்டு வருவாரு, அது ரொம்ப தப்பு. புரியுதுங்களா சொல்றது? ஏக்குதான் அது அலோடு. பியினுடைய மனசாட்சி அங்க தப்புன்னு சொல்லிச்சுன்னா பி என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ஃபர்ஸ்டே போகக்கூடாது. அப்படின்னா இந்த காம்பினேஷன் கிளியரா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். இந்த காம்பினேஷன் கிளியரா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நாம ஒரு விஷயத்துக்கு இன்வைட் பண்றாங்களா, அப்போ அதுக்கு எஸ் ஆர் நோ சொல்றதுக்கு முன்னாடி பல விஷயத்தை என்ன பண்ணலாம். ஒருவேளை யாருமே அஃபெக்டே ஆகாது, பிக்கெல்லாம் அஃபெக்டே ஆகாது, போறதுன்னா தாராளமா என்ன பண்ணலாம், ஓ எஸ் போயிட்டு வரலாம். அங்க போயிட்டு 4 விஷயம் என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆனா அங்க நாம் ஒரு கிறிஸ்தவன் என்ற காட்டக்கூடிய சாட்சி என்ன பண்ணணும், அந்த இடத்துல கிளியரா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அப்ப யோசிச்சு பாருங்க, நாம நம்முடைய மனசாட்சிக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர்களா இருக்கும். நம்ம மனசாட்சி மட்டும் இல்ல, யாருடைய மனசாட்சிக்கும் கன்சிடரேஷன் பண்ணணும். அப்படின்னா நம்முடைய மனசாட்சியை மீற வைக்கக்கூடிய எதையும் நாம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, செய்திடவே கூடாது. உதாரணத்துக்கு எக்லீஷாக்குள்ள ஒரு சகோதரன் ஒரு தவறான காரியத்தை செஞ்சுட்டாரு, அது ஓப்பனா அவர்கிட்ட சொல்லணும். மனசாட்சி சொல்லுது, என்ன பண்ணலாம். பட் அந்த சகோதரன் நமக்கு முன்னாடியே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரூத்துக்கு வந்தவர், நல்ல ட்ரூத்ல மூத்த சகோதரன். இப்ப என்ன பண்ணலாம்? ஐயோ போய் சொன்னா என்ன மனசாட்சி சொல்லுது, போய் சொல்லு அப்படின்னு என்ன பண்ணலாம் இந்த இடத்துல? சொல்லாம வேணாமா? சொன்னாரு பவுல், நீங்க பீட்டா கூட இருக்கலாம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் உங்ககிட்ட இருக்கலாம், நீங்க இயேசு கிறிஸ்துவோடைய 3.5 வருஷ ஊழியத்துல கூடவே இருந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அன்பான சீஷனா இருந்திருக்கலாம். ஆனா மாயமால இப்ப நீங்க பண்ணது, பேசினாரா பேசலையா? ஓப்பனா பேசினாரு. மனசாட்சிக்கு அந்த இடத்துல என்னவா இருந்திருக்காரு, உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. சில சமயத்துல மனசாட்சி சொல்லிட்டு அதை போய் எப்படி சொல்றது, அவர்கிட்ட போய் அவர் என்ன பண்ணி போற, அந்த இடத்துல சங்கடப்பட்டு பாரு, அவர் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல கோச்சு பாரு. அந்த இடத்துல செய்ய சொன்னா என்ன பண்ணும், போய் செய்யணும். சோ யோசிச்சு பாருங்க. அப்படின்னா எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசாட்சியை மீறுகிறது என்பது ரொம்ப மோசமான நிலைமை கொண்டு போய் விட்டுரும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அந்த சமயத்துல பேதுரு மாயமானம் பண்ணும்போது பர்னபாவும் இழுப்புண்டு போவான் இருக்கும் வசனம். ஏன்னா பேதுரு மனசாட்சிக்கு நல்லா தெரியும் புறஜாதிகளுக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஓகே சொல்லிட்டாருன்னு. ஏன்னா அந்த வாய்ப்பு ஓபன் பண்ணி விட்டதே யார் தான், கொர்நேலி வீட்டுல பேதுரு தானே. இப்ப மனுஷன் யூதர்கள், அதாவது கிறிஸ்தவ யூதர்கள் வர வரைக்கும் புறஜாதி யூதர்கள் கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. வராங்கன்னு தெரிஞ்ச உடனே யாக்கோபுடைய ஆட்கள் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, எப்படி இருந்திருக்கும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, சகோதரர்களுக்கு தீட்டத்தக்காத மாதிரி ட்ரீட் பண்றீங்களான்னு ஒரு ஃபீலிங் என்ன பண்ணிருக்கலாம். யார் பார்த்துட்டு இருக்காரு, பேதுரு இருந்தா பரவாயில்ல. இந்த பர்னபா என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, கூடவே பேதுரு எழுந்து நம்மள என்ன பண்ணிக்கலாம், இழுப்புண்டு போயிருக்காரு. அப்படின்னா பேதுருக்கு மனசாட்சி எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது மனசாட்சி என்ன சொல்லி இருந்திருக்கோம், மக்கன் சாப்பிடு, நீ தானே அவங்களுக்கு வாய்ப்பை என்ன பண்ணிட்டு வந்த, ஓபன் பண்ணிட்டு வந்த. இப்ப இந்த இடத்துல எதை மீறிட்டார் பேதுரு, மனசாட்சியை மீறிட்டார். இன்டெகிரிட்டி என்ன ஆயிடுச்சு பேதுருக்கு, எல்லாம் போயிடுச்சு. ஆனா சில சமயத்துல நம்மளும் இந்த மிஸ்டேக் பண்ணோம். ஏன்னா யார் பண்ணியிருக்காரு, பேதுருவே பண்ணியிருக்காரு பிரதர். அதாவது பாத்தீங்கன்னா கரெக்ட், அதாவது மனசாட்சி தான், நல்ல மனசாட்சியா தான் இருக்கு அவருக்கு, ஈவில் கான்சியன்ஸ் இல்ல அவருக்கு. அவர் மீறார், மனசாட்சி அசுத்தப்படுத்துறாரு. அசுத்தமான மனசாட்சின்னு சொல்லலாம், கரெக்டா தான் சொல்லுது மனசாட்சி. ஏன்னா அவருக்கு தெரியும்ல, ஓபன் பண்ணுது. புறஜாதிகளுக்கு பவுல் கூட போய் சேர்ந்து ஊழியம் பண்ணது யார் தானே, பர்னபா தான். இப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும், இவருக்கு தெரியாதா, பவுல் எவ்வளவு சொல்லி இருந்திருப்பாரு பர்னபாக்கு. பர்னபா மனசாட்சி என்னதான் சொல்லி இருந்திருக்கோம்,
வேண்டான்னு இருக்கோம், ஆனா மீறி இருக்கிறாங்க. யாருக்கு பயந்து இருக்கிறாங்க? மனுஷர்களுக்கு பயந்து இருக்கிறாங்க. அப்ப சில சமயம் மனுஷனுக்கு பயந்துட்டு எதை மீறிடுவோம்? மனசாட்சி என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா மீறிடுவோம். சோ அதாவது அசுத்தமான மனசாட்சினா என்னன்னு பாத்தீங்கன்னா, மனசாட்சி ஒரு விஷயத்த கரெக்ட்னு சொல்றத மீறதுக்கு பேரு தான் அசுத்தமான மனசாட்சி. அந்த மனசாட்சி என்ன வாக்குறோம்? அசுத்தமா ஆக்குறோம். அந்த இடத்துல அவருடைய கான்சியன்ஸ் தப்பான துர்மனசாட்சியானா இல்ல, சத்தியத்துல பயிற்றுவிக்கப்பட்ட மனசாட்சி தான். அதுக்கு என்ன பண்றாருன்னா, அவர் கீழ்ப்படிய மாட்டேங்கிறார் பேதுரு இந்த இடத்துல. அதை அசுத்தப்படுத்துறாரு, அதை அசுத்தமாக்குது. அப்படி அசுத்தமாக ஆக என்ன தெரியுமா ஆகும்? நீங்க சொல்ற மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா துர்மனசாட்சியா மாறும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஓகே, ரொம்ப கஷ்டப்படும். அடுத்தது என்ன ஆகிறது? ஈஸி ஆயிரும். ஆனா பவுல் அந்த இடத்துல என்ன பண்ண தெரியுமா? அவர் மனசாட்சி சொல்லுது, ஓப்பனா என்ன பண்ண இடத்துல பேசு. எல்லாரும் கூட ஓப்பனா பேசுறாரு. ஆதாம், அதாவது துர்மனசாட்சி என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாவத்துக்குள்ள இருக்கக்கூடிய மனசாட்சி பேர் தான் துர்மனசாட்சி. ஆதாமுக்கு மனசாட்சி பர்ஃபெக்டா இருந்துச்சு, அதை அசுத்தப்படுத்துறாரு. அசுத்தம் ஆக்கிட்ட பிறகு அந்த மனசாட்சி என்னவாகுது? துர்மனசாட்சியா மாறுது. அப்படின்னா மனசாட்சியை நாம மீறும் பொழுது அது என்னவா ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசுத்தமாகி கொஞ்சம் கொஞ்சமா துர்மனசாட்சியா மாறும். அது தெரிஞ்சே என்ன பண்றாரு? அந்த இடத்துல செய்யறாரு ஆடம். சோ அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுல் எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, தன்னுடைய நேர்மையை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காரு. God first, truth next, then the brethren. அப்படின்னு அர்த்தம். நம்ம ஃபர்ஸ்ட் யாருதான்? தேவன். நெக்ஸ்ட் அவர் கொடுத்த சத்தியம். நெக்ஸ்ட் தான் யாரு? சில சமயத்துல ரிவர்ஸ் பண்ணிடுவோம். ஐயோ சகோதரனாச்சு அப்படின்னு என்ன பண்ணிடுவோம்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ் வேல்யூ பார்த்துட்டு என்ன பண்ணிடுவோம்னு பாத்தீங்கன்னா விட்டுருவோம். ஒரு மோசமான ஒரு தவற ஒருத்தர் செஞ்சுட்டாரு. 1 கொரிந்தியர் 5 நம்ம வாசிப்போம்ல, ஒரு சகோதரன் என்ன பண்ணிடுவார்? சபைக்குள்ளவே வேசித்தனம் தவறு வந்துடும். அந்த மாதிரி ஒரு தவறு உள்ளுக்குள்ளவே எக்லீஷியால பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணலாம்? அவரு என்ன பண்ண சொல்றார் பவுல்? அவரை சபையிலிருந்து நீக்கி வைங்க, சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்க. அவர் திருந்தி அவரா வந்தார்னா என்ன பண்ணலாம்? ஏற்றுக்கலாம். அப்ப அந்த ப்ராசஸ் என்ன பண்ணணும்? செய்யணும். 20 வருஷமா பழகின சகோதரன் என்ன பண்ணலாம்? So what? வெட்டிதான் ஆகணும். லேவியின் பட்டயம் வச்சிட்டு இருக்கிறோம். லேவி யார வெட்டினாங்க? வெட்டுறதுன்னா யோசிச்சு பாருங்க, கொலை பண்ணணும். சந்தோஷமா செஞ்சிருப்பாங்களா? வருத்தம் வரும், அழுக வரும், வெட்டிதான் ஆகணும். வெட்டினாங்க. பினகாஸ் என்ன பண்ணாரு? அதை தானே பண்ணாரு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஜாக்கிரதையா நாம இருக்கணும் அப்படின்னு. ட்ரூத்னா ட்ரூத் எடுத்து வைக்கணும் கிளியரா. அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்வாரு தீமோத்திக்கு எழுதும் பொழுது, ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வெய்யாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வெய்யாதே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ரசல் என்ன சொல்றாருன்னா, caution should be exercised in giving anyone a letter of recommendation or a public endorsement. ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப என்ன பண்ணு? ஜாக்கிரதையா இரு. ஏன்னா உன் ரெக்கமெண்டேஷன்ல அவர் அவர் எதுனா பண்ணாருன்னா மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு நீ என்ன பண்ணிடுற? உடன்பட்டுற. கொரிந்து சபையில ஒரு சகோதரன் விபச்சாரம் செய்திருவாரு. உடனடியா கொரிந்து பட்டணத்துல என்ன தர்மம் பண்ண மாட்டாங்க? எக்லீஷியால அவரை தள்ளி வைக்க மாட்டாங்க, அன்பு செலுத்துறாங்களாமா. நம்ம என்ன பண்றோம்? இவருக்கு அன்பு செலுத்திட்டு இருப்பாங்க. அப்பதான் பவுல் கூப்பிட்டு கண்டம் பண்ணுவார், இப்படி என்ன பண்ணக்கூடாது, நீங்க இதை செய்யக்கூடாது, அவரை நீங்க என்ன பண்ணணும்? தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூழல் வருது. நாம அப்படி தள்ளி வைக்காம அவர் கூடவே கலந்துருக்கோம் அப்படின்னு வைங்களேன். அவர் கூடவே கலந்துருக்கோம், அது கரெக்டா இருக்குமா?
இப்போ அப்படி நாம கலந்து இருக்கிறதுனால அவர் பண்ணக்கூடிய தவறு மற்றவங்களுக்கு என்னவா இருக்காது, தவறாவே இருக்காது. அப்புறம் அவங்கள என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, செய்ய கொஞ்சம் புளித்தமா எல்லாத்தையும் என்ன பண்ண வச்சிரும், புளிக்க வச்சிரும். அப்ப என்ன பண்ணும், நம்ம மனசாட்சி கிளியரா சத்தியத்துல ட்ரெயின் ஆயிருந்துச்சுன்னா, அப்படி ஒரு தவறு நடக்கும்போது வசனம் இப்படி சொல்லுது, வசனத்துக்கு நிகர மனசாட்சியும் இப்படி சொல்லுது, யூ ப்ளீஸ் நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்ச நாள் இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண, அவர் திருந்தி மனம் வருந்தி சபை கிட்ட ஓப்பனா கன்ஃபஸ் பண்ணாருன்னா என்ன பண்ணிக்கலாம், சபையை ஒப்புக்கொண்டா சேர்த்துக்கலாம். 2 கொரிந்தியர்ல திரும்பி சேர்த்துக்க சொல்லுவார், அவர் மன்னிப்பு கேட்பார் அந்த சகோதரன். 2 கொரிந்தியன்ஸ்ல இருக்கும். இப்ப அப்படி ஒரு தவறு செஞ்சு வந்துட்டாரு, அவர் வந்தவர் கூப்பிட்டு நாளைக்கு எழுறாக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல? அவர் சபைக்கு, அதாவது போயிட்டு திருந்தி கூட வந்துட்டார், ஏத்துக்கிட்டோம் சகோதரனா, ஏத்துக்கிட்டோம். அவர் எல்ராயி சப்ஜெக்ட் எடுத்தா கரெக்டா இருக்குமா, அவர் சப்ஜெக்ட் எடுத்தா கரெக்டா இருக்கும்னு கேட்கிறேன். இல்ல கரெக்டாவே என்ன ஆகாது, கரெக்டா இருக்குமா, இருக்காது. இப்ப என்ன பண்ணும், இந்த இடத்துல வசனம் தான் எடுத்து வச்சு எல்லாரும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, வசனம் எடுத்து வைக்கும் பொழுது அந்த வசனத்திற்கு என்ன பண்ணி ஆகணும், நாம கீழ்ப்படிஞ்சாகணும். அவர் என்ன பண்ணினோம், நாம நீங்க அந்த அந்த ஸ்தானத்துக்கு இருக்கலாமா, அந்த ஸ்தானத்துக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஏன்னா மூப்பரானவன் குற்றம் சாட்ட படாதவனா இருக்க வேண்டும். அதாவது குற்றம் சாட்டப்பட்டிருக்க கூடாதான், சும்மாவே குற்றம் சாட்டுவாங்க, அதை பத்தி பேசலான்னு 2-3 சாட்சிகளால நிறைவேற பெற்ற குற்றத்தை பேசிட்டு இருக்கிறேன் நான். அப்ப யோசிச்சு பாருங்க, இப்போ திடீர்னு இப்போ ஒரு சினாரியோ உங்களுக்கு சொல்றேன். ஒரு எக்லீஷியா இருக்கு, ஒரு எக்லீஷியால இப்ப ஏற்பட்ட சகோதர சப்ஜெக்ட் பேச வைக்கணும்ன்றாங்க. 20 பேர் வேண்டாங்கிறாங்க. ஏ டீம் பி டீம் வச்சுக்கலாம். ஏ டீம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. பி டீம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா தப்பு, வசனத்தை என்ன பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது நிக்குது. யார் சொல்றதா கரெக்ட், பி சொல்றதா கரெக்ட். இப்ப ஏ சொல்றாங்க, ஏ இல்ல பேச வைக்கணும்ன்றாங்க. இந்த இடத்துல என்ன பிரச்சனை தெரியுமா வந்துருச்சு, உரிமைகளை விட்டு கொடுக்கறதுனா இப்ப என்ன பண்ணிடலாம், பி இந்த ஏக்காக்கு விட்டு கொடுத்துருக்கலாம். ஆனா இந்த இடத்துல எது வந்துருச்சு, சத்தியம் வந்துருச்சு, ட்ரூத் வந்துருச்சுன்னா யாருக்காகவும் யாரும் என்ன பண்ண முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. இப்ப பி டீம் என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கான்சியஸ் கிளியரா சொல்லுது, ட்ரூத்ல என்ன பண்ணக்கூடாது, இது நான் உனக்காக உரிமையை விட்டு கொடுக்கறதா விட்டு கொடுத்துருப்பேன், புரியுதுங்களா, உனக்காக செருப்பு போடுறதா போட மாட்டேன், ட்ரெஸ் கரெக்டா பண்ண போடுவேன், பர்த்டே பார்ட்டிக்கு போக மாட்டேன். ஆனா இது ட்ரூத், என்ன பண்ண மாட்டேன், நானு விட்டு கொடுக்க மாட்டேன். இப்படி நிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணலாம், ஆனாலும் ஏ டீம் ஒத்துக்கவே மாட்டேங்குது. வாட் பி டீம் கேன் டூ நவ், நாங்க பேச வச்சு ஆகும் அப்படின்றாங்க. புரியல, சூப்பர் சிஸ்டர், வெட்டி விட வெட்டித்தானே சரியான பதில். யார, ஏ டீம் என்ன பண்ணிதாகணும், பி டீம் நீங்க என்ன பண்ணிக்கங்க. ஏன்னா சபையில் என்ன ஆயிரும், பரிசுத்தம் கெற்றும். இங்க ஜஸ்டிஸ் இஸ் த ஜஸ்டிஸ். அப்படின்னா நம்ம மனசாட்சியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது, மாற்று கருத்து இல்ல. அதே சமயத்துல நம்ம மனசாட்சி ஓகேன்னு சொல்ற விஷயத்துல விட்டு கொடுக்கணும், உரிமைகள் கூட. அப்படி நம்ம மனசாட்சி ஓகே சொல்லும். ஆனா பர்த்டே பார்ட்டி நம்மளுக்கு போனாலும் ஒண்ணும் இல்ல, போகட்டே ஒண்ணும் இல்ல, அவருக்காக நான் என்ன பண்ணிடுறேன், விட்டு கொடுக்குறேன், ஓகே. ஆனா ட்ரூத்னு வரும்போது என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, அதை விட்டு கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு பிராக்டிக்கல் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் ரிக்கனிங்கம் அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு நடந்த ஒரு அனுபவத்தை. அவங்க எக்லீஷியால, அதாவது அவங்க எக்லீஷியான்னு நினைக்கிறேன் நான், அவங்க எக்லீஷியான்னு நினைக்கிறேன், ஓகே, அவங்க எக்லீஷியாவோ இன்னொரு எக்லீஷியாவோ எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்லீஷாக்குள்ள ஒரு யூத் இருந்திருக்கார், ஒரு வாலிபர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்திருக்கார். சோ அந்த வாலிபர் என்ன பண்ணி இருந்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரக் அடிக்டா இருந்திருக்கார்.
இல்ல இது ரொம்ப தப்பு, இது என்ன பண்ணக்கூடாது, நாம அனுமதி கூடாது சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஒரு டீம் என்ன பண்ண காணும், மெஜாரிட்டி ஒத்துக்க காணும். இல்ல என்ன பண்ணலாம், இவங்களுக்கு அன்பு காட்டலன்றது என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யூத் கன்வென்ஷனுக்கு போய், கன்வென்ஷன்ல மற்ற வாலிப பிள்ளைங்க வரும்ல, அந்த மற்ற வாலிப பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு அதை சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த மற்ற வாலிப பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்திருக்காரு. அப்ப அந்த மற்ற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, இன்னும் ஆயிடுச்சு. இப்போ இவங்க ஸ்ட்ராங்கா முடிவு பண்றாங்க, வந்து சொல்றாங்க இந்த மைனாரிட்டி, இப்போ இவர் என்ன பண்ணி ஆகணும் சபையை விட்டு. இந்த இன்னொரு டீம் என்ன சொல்லுதாமா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க. அப்ப இந்த மைனாரிட்டி தான், ஐயோ மெஜாரிட்டி இப்படி சொல்லிட்டாங்களே இந்த விஷயத்தை அப்படின்னு விட்டு கொடுத்துக்கலாமா அவங்க? இவங்க என்ன பண்ணிட்டாங்களாமா, ஓகே நாங்க என்ன பண்ணிக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா போயிட்டாங்க. ஸோ அப்படின்னா ஒரு பாயிண்ட் நமக்கு கிளியர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எக்காரணத்தை கொண்டு மனசாட்சி என்ன பண்ணிடக்கூடாதுங்க, மீறிடக்கூடாது. ஏன்னா ரசல் ரீபிரின்ஸ் 4916 என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டி நம்ம மனசாட்சியை மீறும் போதும் துணிகரத்திற்கு நாம் வழிநடத்தப்படுகிறோம். துணிகரமா போக 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 யாரை விட்டு தூரம் போயிட்டே இருப்போம், தேவனும் இயேசு கிறிஸ்து. மோசமான தவறுகள் அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிப்போம். அது எதற்கு வழி நடத்திடும், இரண்டாம் மரணத்திற்கு அது நம்மள என்ன பண்ணிடும் பாத்தீங்கன்னா வழி நடத்திடும். சரிங்களா? பட் நம்ம திரும்பியும் ஒரு விஷயத்த நான் நல்லா சொல்லிக்கிறேன், சத்தியத்திற்கு ட்ரெயின் ஆக்கப்பட்ட மனசாட்சிக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். என்ன மைண்ட்ல வச்சு கூடாது, சப்ஜெக்ட் கேட்ட உடனே மனசாட்சி சொல்லிருச்சுப்பா நான் என்ன பண்றேன் செய்யறேன், நோ தட்ஸ் ராங் அப்படி என்ன பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா இப்படி சொல்ல முடியும், ஈடுபலி நான் விசுவாசிக்க மாட்டேன், என் மனசாட்சி என்ன பண்ணல சொல்லல, அது ராங். மனசாட்சி என்ன பண்ணணும்னா சத்தியத்திற்கு பயிற்றுவிக்கப்படணும். ஏன்னா அப்படி திட்டு வாங்கணும். பவுல் கூட என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா கடைசியில் எழுதுறது, நம் பிரியமான சகோதரனாகிய பவுல என்ன பண்ணுங்க கூட்டு வாங்குது. நம்மள யாருன்னா பிடிச்சி திட்டினா என்ன சொல்லியிருப்போம் நம்ம பண்ண தப்புக்கு, இப்படி பிரதர் இப்படி இங்க திட்டுறாரு, இங்க நின்று இருக்கோம், அங்க நின்று திட்டுறாரு, எக்லிஷாவை பாக்குது நம்ம பண்ண தப்புக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணிருப்போம், கோவம் வந்திருக்கோம். வேற நம்மளெல்லாம் தனியா கூப்பிட்டு திட்டினாலே நம்ம வேற லெவல்ல. ஆனா இவர் எழுதுறாரு பாருங்க பேதுரு, அதனாலதான் அவர் பேதுரு. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினால இப்படியே உங்களுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, பிளெயினா கண்டம் பண்ணாரு, ஆனா இவர் என்ன வச்சிட்டு இருக்காரு, ஏன்னா அதுக்கப்புறம் இவர் திருந்தி இருக்கிறாரு, அதுக்கப்புறம் செஞ்சிருப்பாரா, கான்சியஸ் மீறி இருப்பாரா, கான்சியஸ் மீறணும் தோணும் போதுதான் பேதுரு மைண்டுக்கு என்ன வந்திருக்கும், பவுல் வந்து நின்று இருப்பார். சோ அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்டெகிரிட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க காத்து கொண்டாங்க. அப்படின்னா அன்புக்குரியவர்களே யோசிச்சு பாருங்க, நாளைக்கு நிறைய சூழல்கள் வரலாம். நாளைக்கு ஒரு வேலை இல்ல, இன்னும் ஒரு தெய்வீக ஏற்பாடை நம்ம சென்னை எக்லிஷியால என்ன பண்ணுவோம், ஏற்படுத்துமா ஏற்படுத்த மாட்டோமா, ஏற்படுத்தும். இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை யார் தான் தேர்ந்தெடுக்கணும், இங்க இருக்கிற ஊழியர்களை யாரே தான் தேர்ந்தெடுக்கணும், சென்னை எக்லிஷியா எப்படி தேர்ந்தெடுக்கணும், எனக்கு அவரை பிடிக்கணும், எனக்கு அவர் பிடிக்காது அப்படியா, அங்க எந்த விருப்பம் இருக்கக்கூடாது, எந்த விருப்பம் இருக்கக்கூடாது. நம்ம மனசாட்சி எதை ட்ரெயின் பண்ண அந்த இடத்துல, சத்தியத்திற்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த சகோதரன் சத்தியத்தின் அடிப்படையில் சரியா இருக்கிறாரு, இவர் அதுக்கு ரைட் கேண்டிடேட்னா, மனசாட்சி சத்தியத்துல ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா கரெக்டா என்ன பண்ணுவோம், அவருக்கு கை தூக்கும். ஆனா ஒருவேளை அவர் நமக்கு விரோதம் ஏதோ அன்னைக்கு திட்டி இருப்பார் நம்ம பண்ண தப்புக்கு, அதனால அவர் பிடிக்காம போயிருக்கோம், அப்படி போயிருக்கூடாது. அப்படி ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி அந்த ஒரு காரியத்துக்காக நம்ம கையை கீழே போடலாமா, அவருக்காக போட்டோம்னா என்னவாயிருவோம், நாம மனசாட்சியை மீறுகிறவர்களாக அந்த இடத்துல ஆயிரும். சரி, அடுத்த ஒரு சகோதரனால ஒரு குறை இருக்கு, நம்ம மனசாட்சி சத்தியத்துல ட்ரெயின் ஆயிருச்சுன்னா அந்த மனசாட்சி என்ன சொல்லும், பலிபீடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சகோதரனோட என்ன பண்ணி நீ ஒவ்வொரு வாய்ட்டு எக்லிஷாக்குவா அப்படின்னு தானே மனசாட்சி சொல்லணும். அப்படியே வந்து உட்கார்ந்தோம்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அர்த்தம், மனசாட்சியை மீறன்னு அர்த்தம்.
தீமை பேசக்கூடாதுன்னு நம்மளுடைய மனசாட்சி ட்ரைனிங் ஆயிருக்கா இல்லையா? ட்ரைனிங் ஆகலையா? ட்ரைனிங் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? டெட்லி சின்ஸ், மோசமான பாவங்கள், இச்சை, கோபம், மேட்டிமை, பொறாமை, இது எல்லாமே தப்புன்னு மனசாட்சி ட்ரெயின் ஆயிடுச்சா? ட்ரெயின் ஆகலையா? நல்லாவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆயிடுச்சு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நாம் எக்காரணத்துக்கு மனசாட்சி என்ன பண்ணிடக்கூடாது? மீறிடவே கூடாது. சரி, எக்லிஷாவே ஒரு விஷயத்த சொல்லுது, ஆனா அந்த விஷயத்த செய்யறதுக்கு எல்டருடைய கான்சியஸ் ஒத்து வரல, என்ன பண்ணலாம்? எக்லிஷா ஒரு விஷயத்த செய்யன்னு சொல்லுது, எல்டருக்கு அவர் மனசாட்சியா செய்யறதுக்கு என்ன ஆகல? ஒத்து வரல, என்ன பண்ணலாம்? எல்டர் செய்யக்கூடாது. The elder is not to violate his conscience. ஈவன் அது will of the majority இருந்துட்டாலும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நாம இப்போ ஒரு ட்ரக் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன் நான். அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. அந்த இடத்துல ஒரு எல்டர் வச்சு பாருங்க. எல்டர் சொல்றாரு, அந்த சகோதரனை சபை நீங்க தான் செய்யணும் அப்படின்னு. எக்லிஷா முடியாது அப்படின்னு. அப்ப அந்த எல்டர் என்ன பண்ணி தான் ஆகணும்? அந்த எல்டர் தனியா தான் என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா போய் ஆகணும். அப்படிதான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த எக்லிஷால அந்த மைனாரிட்டி சொன்னாங்களா தப்புன்னு, அவங்க கேட்கல, மெஜாரிட்டி, மைனாரிட்டி தனியா வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் 4 இடத்துல தெரிஞ்சு போச்சு யாருக்கு? மெஜாரிட்டி. ஒன்னொன்னா வந்துருக்குறாங்க எங்க? இங்க. அதுக்கப்புறமா கிளியரா அவர்கள் தவறு என்ன பண்ணிட்டாங்க? புடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். கானான வேவு பார்த்துட்டு வரும்பொழுது 10 பேர் என்ன சொல்றாங்க? வேற மாதிரி. 2 பேர் என்ன சொல்லிருக்கிறாங்க? உண்மை என்ன பண்றதா சொன்னா. ஆனா 10 பேருக்காக 2 பேர் மாத்திக்கிட்டாங்களா? அந்த இடத்துல என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத்திக்கல அப்படின்றத கிளியரா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அப்புறம் சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான கேள்வி கேட்கலாமா? ஓகே. கணவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா வேண்டாது கூடாதா? கணவர்களுக்கு கீழ்ப்படியுமா படிக்கூடாது? என்ன பதில் கேள்வி? மனைவிகளே புருஷனுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்து இருக்கிறது. சரி, ஒருவேளை நீ எக்லிஷாவுக்கெல்லாம் போவாத, சத்தியத்தெல்லாம் என்ன பண்ணாதீங்க, நீங்க படிக்காதீங்க அப்படின்றாங்க, என்ன பண்ணலாம்? நீ கேள்வி புரிஞ்சதா? என்ன பண்ணலாம்? இங்க இங்க கேட்க மாட்டேன், இங்க கேட்கலாம். மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை செஞ்சிடலாம். செஞ்சிடலாமா அப்படி? சரி, உங்க மனசாட்சி என்ன சொல்லுது? அவர் சொல்றதே கேட்டு போ, எதுக்கு பிரச்சனை அப்படி சொல்லுதா? சத்தியத்தின்படி நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். வெரி குட். ஸோ அதான் பிரதர் சொல்றார். பிரதர் ரசல் வேறு அழகா என்ன எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரின்ஸ் 2:7-4 வசனம் கிளியரா இருக்கு. வைஃப்ஸ் சப்மிட் டு யுவர் ஓன் ஹஸ்பண்ட்ஸ். உங்க சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. மாற்று கருத்தே கிடையாது. எப்படி? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல அப்படின்ற. She should be submissive to the decision of the husband in all matters அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு வேர்டு எழுதுறாரு. Not involving her conscience அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா விஷயத்துக்கும் மனைவியானவள் புருஷனுக்கு என்ன பண்ணிதான் ஆகணும்? கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். எதை தவிர்த்து? அது ரொம்ப முக்கியம். எதை தவிர்த்து? மனசாட்சியை மீறி என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. எக்லிஷாக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்றாங்க. என்ன பண்ணலாம்? சரி, உங்க மனசாட்சி என்ன சொல்லுவாங்க? ஏன்னா சத்தியத்துல போயிட்டு சபை வசனம் என்ன சொல்லுது? சபை கூடுதலை நீங்கள் விட்டு விடாம. அப்ப இங்க கீழ்ப்படியணும். இப்ப என்ன வரும்? அங்க என்ன பண்ணலாம்? என்ன வரும்? சண்டை வரும், பிரச்சனை வரும், அப்புறம் உபத்திரவங்கள் வரும். அப்படின்னா எஸ் இல்ல பிரதர் சொல்றது சீரியஸ் பாயிண்ட். சீரியஸ் பாயிண்ட் வரலாம்.
என்ன பண்ணலாம்? என் நிமித்தம் நான் fill in the blanks நீங்களே போடுங்க. என் நிமித்தம் புருஷனாவது தகப்பனையாவது மனைவியாவது பிள்ளைகள் விட்டவன் விட்டுட்டு வர சொல்ல. ஆனா இந்த விஷயத்துல என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது இல்லையா? அப்படி விட்டவன் எவனோ என்ன கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு? என்ன கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு? 100 அத்தனையா கொடுக்குறேன்னு இருக்காருல்ல. எங்க? மறுமையிலையா? வசனம் போய் படிச்சு பாருங்க. இம்மையிலும் மறுமையிலும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சரியான பிராமிஸ் அது. ஏதோ மறுமையில மட்டும் கிடைக்காது, உன் சகோதரனை விட்டுட்டுனா இம்மையிலே கிடைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே இருக்கும். யார் அது? கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க. மனசாட்சியோட யோசிங்க. நம்ம பிரதர்ஸை விட நம்மளை நேசிக்கிறவங்க இந்த உலகத்துல யாருன்னா இருக்காங்களா? அதாவது ட்ரூத்துக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தா பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. ஒருவேளை ட்ரூத்ல இல்ல ஒருவேளை ட்ரூத்ல இல்லாத ஒரு மனைவியா இருக்கட்டும், ட்ரூத்ல இல்லாத கணவனா இருக்கட்டும், பிரதர்ஸ்னுடைய பாசம் அதிகமா இருக்குமா, அவங்களுடைய பாசம் அதிகமா இருக்குமா? அதான் நான் சொன்னேன், மனசாட்சியோட என்ன பண்ணுங்க. அதுதான் யோனத்தான் டேவிட் பத்தி சொல்லும் பொழுது டேவிட் எடுத்துமா சொல்வார், ஸ்திரீனுடைய நேசத்தை காட்டிலும் பெருசது. சோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பிராமிஸ் பண்ணிருக்காரு. அப்படின்னா பெருசே கிடையாது இது எல்லாமே. அப்போ என்னதான் பண்ணியாகணும்? அது ஒரு வேலை என்ன பண்ணலாம்? ஒரு வேலை பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா வீட்டுல புருஷர்கள் கூட இது வரலாம். மனைவிகள் என்ன பண்ணலாம்? டார்ச்சர் பண்ணலாம். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பிரதர்ஸ் இருக்கிறாங்க ட்ரூத்துக்குள்ள. அதெல்லாம் உண்மையாவே இந்த பிரதர்க்கா இந்த பிரச்சனைன்னு கூட நிறைய பேருக்கு என்ன ஆகாது, தெரியாது. பர்சனலா நிறைய சொல்லியிருக்காங்க பிரதர்ஸ். அதாவது கண்ணீர் விட வச்சிருக்கிறாங்க பிரதர்ஸையே. அதாவது சத்தியத்துல இல்லாத சகோதரிகள். சில பேர் வீட்டுல சாப்பாடு இல்லாம இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல போயிட்டு வீட்டுக்குள்ளே நீ என்ன பண்ணாத, வராத. உண்மையாவே பாத்தீங்கன்னா அவ்வளோ மனசு வலிக்கும். அந்த பிரதர் சொல்லும்போது வருவாரு, பிரதர் எக்லிஷால் இதெல்லாம் இருக்கா சாப்பிடுவோம். ஏன்னா அங்க என்ன இருக்காது, வீட்டுல கிடைச்சிருக்காது. உண்மையாவே பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ அந்த சகோதரன் பயங்கர ஒரு எக்ஸாம்பிளா பார்ப்பேன் நான் இந்த விஷயத்துல. அவ்வளோ மரண அடின்னு வச்சுக்கோங்க, வீட்டுல மரண அடி. ஆனா இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா எப்பவுமே சிரிச்சு முகத்தோட தான் என்ன பாத்தீங்கன்னா அந்த பிரதர் இருப்பாரு. அந்த பிரதர் யார் என்பதை மறுமையில போய் என்ன பண்ணிப்பீங்கன்னா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அது இப்ப வேணாம். சோ உண்மையாவே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜீல் அண்ட் டெடிகேஷன். சோ அப்பேற்பட்ட, ஆனா மனைவின்றதுக்காக எதை விட்டு கொடுக்கல அவரு. மனசாட்சி சத்தியத்துல என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல டியூன் ஆயிடுச்சு. நோ, நிறைய டிமாண்ட்லாம் இதை மட்டும் பண்ணிருங்க, நான் நிறைய விஷயத்த செய்யறேன்னு அவங்க மனைவி பல டிமாண்ட் வச்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் பிரதர் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அதுக்கு அவர் கொடுத்துட்டு இருக்கிற வேலை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி சகோதரிகளும் கூட பாத்தீங்கன்னா இந்த ட்ரூத்ல இருந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்குமே. அடி உதெல்லாம் கூட என்ன ஆகும், ஒருவேளை சத்தியத்துல இல்லாத கணவன். அப்போ ஒருவேளை யோசிச்சு பாருங்க, ஒரு சத்தியத்துல இல்லாத கணவன் விக்கிரக ஆராதனை என்ன பண்ண நீ இப்போ செய்ய அப்படிங்கிறாரு. மனைவிகளே புருஷருக்கு கீழ்படிங்கள், போய் கீழ்படிய முடியுமா? முடியாது. ஏன்னா சத்தியம் இப்ப கான்சியஸ்ல என்ன ஆயிடுச்சு, டியூன் ஆயிடுச்சு. அப்படி உண்மையா சொல்றேன் பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ட்ரூத்ல இருந்து ஓடுறது சூப்பர். ஆனா சில இப்படி அனுமதிக்கிறார்ல தேவன், அவங்க செய்யற சின்ன விஷயத்த கூட தேவன் என்ன பண்ணுவார்னா பெருசா பார்ப்பாரு. நிறைய செய்யணும். யாரு? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ட்ரூத்ல இருந்தாங்கன்னா they have to do more. பட் இந்த ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்துட்டு வராங்க பாருங்க, அந்த ஒரு ஜெயிச்சுட்டு அது ரொம்ப ப்ரிஷியஸா தேவன், அது எப்படி சொல்லலாம், விதவையின் காணிக்கை மாதிரி தேவன் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்டை பார்ப்பார். நம்ம இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ என்ன ரிஸ்க் எடுக்கலாம் இதுக்காக, யாருக்காக எதை விட்டு கொடுத்துடலாம்?
எதையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டு கொடுக்க மாட்டோம். யாரை ரொம்ப பெருசா நினைச்சிட்டோம்னா, நம்முடைய தேவனை ரொம்ப பெருசா நினைச்சிட்டோம்னா இதெல்லாம் என்ன பண்ண மாட்டோம். நாம யாருக்காகவும் எதையும் நாம விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனா இதை நாம சத்தியத்துக்குள்ள எப்படி தவறா பயன்படுத்திட கூடாதுன்னா, ஒருவேளை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னா, என் கான்சியஸ் என்ன பண்ணுது இப்படி சொல்லுது, நான் கீழ்ப்படிய மாட்டேன் போ அப்படின்றதுக்கு ராங்கா இதை என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் சத்தியத்துக்கு விரோதமா சொல்லும் பொழுது என்ன பண்ணும், அப்பதான் இந்த பாயிண்ட். மற்றபடி சகோதரிகள் என்ன பண்ணிதான் ஆகணும். ஒருவேளை ட்ரூத்ல இல்ல ஹஸ்பண்ட், அவர் சத்தியத்துக்கு விரோதமாலாம் என்ன பண்ணல, எதுவும் சொல்லல, ஆனா மற்ற விஷயங்களை கேட்கிறார், அப்ப என்ன பண்ணலாம் தாராளமா அவங்களுக்கு, அப்ப கீழ்ப்படியலாம். அப்படி நற்கிரியைகளை காட்டலாம். அப்படி காண்பித்து அவங்கள சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணலாம், நாம அழைத்து கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாம். காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. ஆனா மற்ற விஷயங்களை என்ன பண்ணலாம், சில விஷயத்தை விட்டு கொடுக்கணும் நாம அங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. நாம தான் கிறிஸ்துவ அங்க என்ன பண்ணணும், பிரதிபலிக்கணும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ட்ரூத் இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு கணக்கு கொடுக்கணும். ஏன் இப்படி ரிஸ்க் எடுத்து பிரதர்ஸ் என்ன பண்றாங்க வராங்க, அந்த ரிஸ்க் நமக்கு இல்லைல்ல. அப்ப என்ன பண்ணணும், இன்னும் எக்ஸ்ட்ரீமா அவங்க எக்ஸ்ட்ரீமா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா செய்யணும். அப்போ இந்த பிரதர்ஸ் இந்த மாதிரி சிஸ்டர்ஸுக்கு இவங்க எக்ஸ்ட்ரீமா என்ன பண்ணணும், லவ் அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கணும். சோ இதெல்லாம் இந்த நோக்கத்துல தான் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நம்மள பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னா அப்போ கான்சியன்ஸ்ன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான டாபிக்ன்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைண்ட்ல வச்சுக்கலாம். பொன்னான பிரமாணம் நம்ம பார்த்துருப்போம், கரெக்டா? சிம்பிளான டேர்ம்ஸ் என்ன, மற்றவங்க நமக்கு எது செய்யணும்னு எதிர்பார்க்கிறோமோ அதை நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், செஞ்சிடணும். அதுதான் பொன்னான பிரமாணம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கான்சியஸ் நம்ம கீழ்ப்படினோன்ற நம்ம உரிமை இருக்குது இல்ல, அந்த மாதிரி இன்னொருத்தருக்கும் என்ன இருக்குது, உரிமை இருக்குது. ஸோ அந்த உரிமையை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணோம், மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா சபை திரள் கூட்டம் 2 கிளாஸ் இருக்குதுல்ல, கான்சியஸ் பேஸ் பண்ணி சொல்லுங்க. எதனால அவங்க சர்ச் ஆகுறாங்க, எதனால இவங்க திரள் கூட்டம் ஆகுறாங்க, எதனால சபை ஆகுது, எதனால திரள் கூட்டம் ஆயிடுது. சூப்பர். சத்தியத்துல காம்ப்ரமைஸே கிடையாது சர்ச். ஏன்னா சத்தியத்துல நல்லா டியூன் பண்ணிருப்பாங்க கான்சியன்ஸ், எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ண மாட்டாங்க, மீறவே மாட்டாங்க. நம்ம ஆளுங்க கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிருக்க மாட்டாங்க இதுல, கான்சியஸ் சத்தியத்துல. அப்படி ட்ரெயின் பண்ணிருந்தாலும் அதுக்கு கீழ்ப்படியாம என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா விட்டுறது. காலையில எக்லீஷா அட்டன் பண்ணணும் அப்படின்னு கான்சியஸ் சொல்லுதா, சொல்லலையா? சொல்லுதா? சரி, ஒரு சூழ்நிலை வருது, அப்ப கான்சியஸ் என்ன சொல்லும், இந்த சூழ்நிலையை மேற்கொண்டு வரலாம்னு சொல்லுமா, மேற்கொள்ளாம விட்டுருன்னு சொல்லுமா? கான்சியஸ் மேற்கொண்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரணும் தான் சொல்லும். ஸோ எல்லாத்துக்கும் இது நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், அதை பொறுத்து என்ன பண்ணணும்னா பார்க்கணும். திரும்பியும் மைண்ட்ல வச்சுக்கலாம், கான்சியஸ் எதுல எஜுகேட் ஆயிருக்கணும். எஜுகேட் பண்ணாத கான்சியஸ் முட்டாளா இருக்கும், தப்பா முடிவெடுக்கும். தேவனுடைய வசனத்துல எஜுகேட் பண்ணிருக்கணும். அதே எக்ஸாம்பிள், இப்ப சில பேர் வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க சில விஷயத்து, சும்மா எல்லாம் வசனத்தை என்ன பண்ணிருக்காதீங்க, நீங்க எதுக்கு எடுத்தாலும் வசனத்தை எடுத்து வைக்காதீங்க, எதுக்கு எடுத்தாலும் வசனத்தை என்ன பண்ணாதீங்க, காட்டாதீங்க, அப்படியே செஞ்சுட்டு போங்க, வசனம் எல்லாம் பேசாதீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு விஷயத்தை செய்யறது அப்படியே சேர்ந்து முடிவு பண்ணி செஞ்சுட்டு போவோம். அது வேற எதுக்கு வசனத்தை எடுத்து வச்சு. சில பேர் வந்து அறுவடையின் ஆழமான சத்தியத்தெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, அப்படியே மேலோட்டமா என்ன பண்ணுங்க, நீங்க பேசிட்டு போங்க. மேலோட்டமா பேசிட்டு போறது என்ன அர்த்தம், இப்ப பழைய ஏற்பட்டது இந்த கேரக்டர் எடுத்து வச்சுட்டு, ஓகே அவர் இப்படி இருந்தா நாம என்ன பண்ணுவோம், இப்படி இருப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணுங்க, பேசிட்டு போங்க. ரொம்ப இப்ப கான்சியஸ் பத்தி ரொம்ப ஆழமா எப்படி போக முடியுது, பிரதர் ரசூலுடைய ரைட்டிங்ஸ் எடுத்து ரொம்ப ஆழமா போறதுனால ரொம்ப எதை பிடிச்சி நோண்டுற மாதிரி இருக்கு. நம்மளுடைய டீப் ஹார்ட்டுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி இருக்கு. அது ரொம்ப என்ன இருக்கும் நமக்கு,
என்னடா இது இப்படி இருக்கே, கஷ்டமா இருக்குன்னு என்ன பண்ணலாம் தோணலாம். அதனால சில பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படியெல்லாம் சத்தியத்தை தூக்கி பிடிக்காதீங்க, வசனத்தை என்ன பண்ணாதீங்க முன்னாடி எடுத்து வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லலாம் பதில்? அந்த கேள்வி வரும். ஏன்னா 10 கன்னிகள் உண்மையில என்ன கேட்கறாங்க? என்னையவே கேட்கறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய ஹோலி ஸ்பிரிட் குறைப்பா, ரொம்ப என்ன பண்ணாத, காம்ப்ரமைஸ் ஆகு. அப்படியே இப்படி போனோம்னா என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ரிலாக்ஸ் விடுங்க. அப்ப இவங்க என்ன சொல்லிட்டாங்க, புத்தி உள்ள கன்னிகைகள்? நோ, வேணும்னா நீயே போய் என்ன பண்ணிக்கோ, வாங்கிக்கோ, என்னுடைய இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, கொடுக்கவே முடியாது. அப்படின்னா எப்பவுமே கான்சியஸை வயலேட்டே பண்ணாது. நாம புத்தி உள்ள கன்னிகைகளாக இருந்துட்டோம்னா அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இந்த பாயிண்ட்ல இருக்கும்ன்றதை யோசிக்கலாம். குற்ற மனசாட்சின்னு ஒரு மனசாட்சி இருக்கு தெரியுமா? அது என்ன பண்ணும்? அது எப்ப வரும்? நீங்க பிக்சர் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கலாம். யார் அவரு, எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க? சேவல் இருந்தா அது பேரு தான். குற்ற மனசாட்சிக்கு அக்யூசரே தேவையில்லையா? A guilt conscious needs no accuser. அப்படின்னு என்ன அர்த்தம்? மத்தவங்க நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? ஏன்? கான்சியஸே கொண்டு வரும். வெரி குட். குத்துதா, குத்தும் போது என்ன பண்ணிடலாம், போ ஒபே பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணிடலாம், குத்தும் போது நீ நல்லா குத்துப்பா அப்படின்னு விட்டுட்டு நம்ம கீழ்ப்படியாமலே போயிட்டா என்ன ஆகும் தெரியுமா? அடுத்து நம்ம மனசாட்சி எப்படி தெரியுமா ஆயிரும்? சூடுண்ட மனசாட்சி ஆயிரும். அது என்னங்க சூடுண்ட மனசாட்சி? ஷியர்டு கான்சியஸ். இதுதான் சூடுண்ட மனசாட்சி. இது பார்த்திருக்கீங்களா? இந்த இந்த ப்ராசஸ் கேட்டல் எல்லாம் பண்ணுவாங்க, சூடு வைப்பாங்க மாட்டுக்கு குதிரைக்கெல்லாம் பிராண்டிங் பண்றதுக்கு. அந்த இடத்துல போய் அதுக்கப்புறம் குத்துனா அதுக்கு சொரணை இருக்குமா? என்ன இருக்காது, அதுக்கு சொரணையே இருக்காது. அப்படின்னா என்னவாமா? அதான் 1 தீமோத்தி 4:1 சொல்றாரு, ஆகிலும் ஆவி வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் எப்படி குத்துனா சொர்ணம் இருக்காதோ, அதுக்கப்புறமா மனசாட்சி, குற்ற மனசாட்சி சொல்லும் செய்யாத, சொல்லும் செய்யாத, இப்படி பண்ணாத அப்படின்னும் மீறி மீறி நாம செஞ்சுட்டே இருக்கும்போது ஃபைனலா என்ன பண்ணுங்க, மனசாட்சி சொல்றதே நிறுத்திடும். கான்சியஸ் கன்விக்டே பண்ணாத அடுத்தது ஃபைனலி உணர்வு என்ன ஆயிரும், செத்தே போயிடும். அப்ப சொல்லும் போதே உடனடியா என்ன பண்ணும், கீழ்ப்படியணும். உதாரணத்துக்கு மொபைல் போன் யூஸ் பண்றோம், டைம் வேஸ்ட் பண்றோம், மனசாட்சி என்ன சொல்லும், ரொம்ப நேரமா டைம் வேஸ்ட் பண்றது. அலாரம் அடிக்குது, எதை ஆஃப் பண்ணிடுவோம், செல்போன் ஆஃப் பண்ண உள்ள கான்சியஸ் அலாரம் அடிச்சா இதை ஆஃப் பண்ணாம எதை ஆஃப் பண்ணி வச்சிருவோம், கான்சியஸ் ஆஃப் பண்ணி வைப்போம். அப்ப என்ன ஆயிரும், ஒரு கட்டத்துல அடிக்காத அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொன்னது அடிக்காதன்னு, அப்புறம் அடிக்காத நின்றோம். அப்புறம் நம்ம பார்த்து ஜாலியா என்ன பண்ணுவோம். இப்படிதான் எல்லா பாவங்களும் என்ன ஆகும்னு பார்த்து நடக்கும். சிறு நடிகளை ஆரம்பத்துல என்ன பண்ணிடுறோம், நாம பிடிச்சு போட்டுருணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, ஒரு ஸ்திரீ இச்சையா பார்ப்பதே தப்பு, மைண்ட்ல திங்க் பண்றதே. கரெக்டா? அது நமக்கு நல்லா தெரியும்ல. அப்போ அப்படி ஒரு தாட் வரும்போதே கான்சியஸ் என்ன பண்ணும், சொல்லும். கட் பண்ணாம அதை என்டர்டெயின் பண்ண என்ன ஆகுங்க, அப்புறம் அடுத்த லெவல் போய் அது லிட்டரலாவே மோசமா என்ன பண்ணிடுவோம், நாம செஞ்சிடும். ஏன்னா உணர்வே இல்லாம என்ன ஆயிரும், போயிரும். அதனால உணர்வே இல்லாம போச்சுன்னா கடைசியில என்ன ஆயிரும்னா செகண்டுக்கு கொண்டு போயிடும். தேவன் ஏன் சோதம் குமாரை அழிச்சார் தெரியுமா? சோதம் குமாரை ஏன் அழிச்சாரு? ஏன் அழிக்கணும் சோதம் குமாரை? ஏன் முதலாம் உலகத்தை தேவன் அழிக்கணும்? ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் மனசாட்சி இருந்திருக்குல்ல. நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். தேவன் அழிக்காம விட்டுருந்தா என்ன தெரியுமா இருக்கும், சோதம் குமாரால இருக்கக்கூடிய ஜனங்களுடைய மனசாட்சி எல்லாம் சூடுண்ட மனசாட்சியா இருக்கும். ஒருத்தருக்கு சூடுண்ட மனசாட்சியா ஆயிடுச்சுன்னா அவங்களை என்ன பண்ண முடியாது தெரியுமா, திருப்பி கொண்டு வர முடியாது. நாளைக்கு ராஜ்யத்துல உயிரோட எழுப்பினாலும் பழைய நினைவுகள்ல தானே வருவாங்க, பழைய நினைவுகள்ல தானே வருவாங்க. அப்போ இவங்களால என்ன பண்ண முடியாது,
சீர்படுத்தவே முடியாது. அதனாலதான் முதலாம் மரணத்தை அழிச்சிட்டாரு. சோதம் குமரா ஒரு லிமிட்டுக்கு மேல தேவன் விடல. இப்படியே விட்டா இவங்க மனசாட்சி என்னவாயிரும்? சூடுண்ட மனசாட்சி ஆயிரும். அதனால என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தா அழிச்சிட்டாரு. அப்போ சோதம் குமாரம் அழிச்சதே என்னதான்? கிரேஸ். முதலாம் உலகத்தை அழிச்சது என்னதான்? பெரிய கிரேஸ். அப்போ நம்ம மனசாட்சி இந்த லெவலுக்கு விட்டுறலாமா? சூடுண்ட மனசாட்சியை குத்தும் பொழுதே என்ன பண்ணிடணும்? அதை நம்ம உடனடியா நம்ம செஞ்சிருக்கோம். அப்படின்னா ஃபைனலா நமக்கு இருக்க வேண்டிய மனசாட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் தான். நல் மனசாட்சி பிளஸ் சுத்த மனசாட்சி. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா நல் மனசாட்சியோட சுத்த மனசாட்சி கீழ்ப்படுகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கான்சியன்ஸை தெய்வீக வசனத்தினால் என்ன பண்ணணும்? நல்லா பயிற்சி கொடுத்துடணும். 100% பயிற்சி கொடுத்துட்டு என்ன வேலை கொடுத்தாவது அந்த மனசாட்சிக்கு என்ன பண்ணிடணும்? நாம சத்தியத்தில் பயிற்றுவிக்கப்பட்ட மனசாட்சிக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா நமக்கு எந்த கேரக்டர் வந்துடும்? நேர்மை. அந்த ஒரு குணம் தான் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குணம். அதை பத்தி பிரதர் ஒரு இடத்துல எழுதும்போது சொல்றாரு, நம்மை நாமே உற்று நோக்கும் பொழுது, யாரை பார்க்கும் பொழுது, நம்மளை நாமளே பார்க்கும் பொழுது, விழுந்து போன சந்ததியார் அனைவரும் எந்த அளவுக்கு அபூர்ணர்கள் என்று நாம் உணர்றோம். புரியுதா புரியலையா? நம்மளை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு மனுஷன் விழுந்து போயிருக்கான் யாரை பார்த்தா நல்லா தெரியுதா? எப்படி தெரியுது நம்மளை பார்த்தா? அந்த அளவுக்கு மோசமா நாம இருக்கோம். மேலும் தேவனுடைய பரிபூர்ணத்தை நாம் கருத்தில் கொள்ளும் பொழுது, தேவனுடைய பர்ஃபெக்ஷன் யோசிக்கும் பொழுது, விழுந்து போன சிருஷ்டியானது ஒரே ஒரு குணத்தின் மூலமே தெய்வீக அங்கீகாரத்தை பெற்றிருக்க முடியும். ஏன்னா அவர் பரிசுத்தரா இருக்கிறார், பர்ஃபெக்ஷனா இருக்கிறாரு. நாம எப்படி இருக்கோம்? விழுந்து போய் கிடக்கிறோம். அப்பேற்பட்டவருடைய அங்கீகாரத்தை எப்படி வாங்குறது? இப்பேற்பட்ட விழுந்து போனவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரே ஒரு ஆப்ஷன், அது அவருக்கு நேர்மையாக இருப்பதே ஆகும். அப்படின்னா நம்முடைய மனசாட்சியை எதுக்கு ட்ரைனிங் கொடுத்துடணும்? நன்றாக தேவனுடைய வசனத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இந்த ரவுண்ட்ல யாரே இருக்கக்கூடாது, பழைய மனுஷனே வரக்கூடாது, புதிய மனுஷனை நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா அதற்கு என்ன பண்ணி ஆகணும்? நாம கீழ்ப்படிஞ்சே ஆகணும். இன்னைக்கு நம்ம மனசாட்சி எதுக்கு ட்ரெயின் ஆயிடுச்சு? மனசாட்சிக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ட்ரெயின் ஆயிடுச்சா? ட்ரெயின் ஆகலையா? நான் சொல்றது புரியுதா? மனசாட்சி கீழ்ப்படியணும்னு மனசாட்சி ட்ரெயின் ஆயிடுச்சா? ட்ரெயின் ஆகலையா? எப்படி ட்ரெயின் ஆகணும்? மனசாட்சிக்கு சத்தியத்துல நல்ல ட்ரைனிங் கொடுத்து கீழ்ப்படிஞ்சே ஆக வேண்டும் என்ற ட்ரைனிங் இன்னைக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எது பண்ணாலுமே அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அக்கௌண்ட். அப்ப ஒவ்வொரு கிளாஸ் அட்டன் பண்ண என்ன ஆகிட்டே இருக்கு? நமக்கு ட்ரெயின் ஆகிட்டே இருக்குது. அதுக்காக அட்டன் பண்ண விடக்கூடாது. அட்டன் பண்ணாதான் ட்ரெயின் ஆகணும். ஏன்னா ட்ரெயின் ஆனாதான் அந்த மனசாட்சிக்கு நாம கீழ்ப்படிஞ்சாதான் நம் சபையா என்ன பண்ண முடியுங்க? ஆக முடியும். பொறுமையோட கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.